தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் ध्यान के लिए लिया गया वचन அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் प्रेरितों की काम की पुस्तक 10वां अध्याय அதில் 38வது வசனம் उसका 38वां अध्याय परमेश्वर ने किस रीति से यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ से अभिषेक किया। वह भलाई करता और सबको जो शैतान के सताए हुए थे अच्छा करता फिरा, क्योंकि परमेश्वर उसके साथ था। இந்த வசனத்திலே நம்ம வாசித்தோம், इस वचन में हमने पढ़ा நசரேயனாகிய இயேசுவை नासरी यीशु मसीह தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்। परमेश्वर ने पवित्र आत्मा और सामर्थ से अभिषेक किया। நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்। यीशु नासरी को परमेश्वर ने पवित्र आत्मा और सामर्थ से अभिषेक किया। தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே परमेश्वर उनके साथ रहा, इसलिए அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார்। वो भलाई करता और सबको जो शैतान के सताए हुए थे अच्छा करता फिरा। பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட இயேசுவோடு கூட பிதாவாகிய தேவன் இருந்தார்। परमेश्वर यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ से अभिषेक किया था। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் यदि परमेश्वर हमारे साथ रहना है तो அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் நாம் பெற்றிருக்க वो வேண்டும்। पवित्र आत्मा और सामर्थ का अभिषेक पाना आवश्यक है। அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறார்। अभिषेक पाए हुए लोगों के साथ परमेश्वर साथ रहता है। அபிஷேகத்தை பெற்றிராதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும்। जो अभिषेक नहीं पाए हैं अभी तक, आपके अंदर एक अच्छी हाफना होना है कि मुझे अभिषेक पाना है। நீங்கள் வாஞ்சையோடு கர்த்தரிடத்தில் கேட்பீர்களானால் கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார்। यदि आप बड़े हाफना के साथ मांगोगे तो परमेश्वर आपकी प्रार्थना सुनेगा। அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்று நாம் வாசிக்கிறோம்। पवित्र आत्मा जी की सामर्थ இது உலகத்திலே நாம் பார்க்கும்போது इस दुनिया में हम देखते हैं பலவிதமான வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது। कई प्रकार की सामर्थ क्रिया कर रही है। அப்ப பலவிதமான வல்லமைகளை நாம் பார்க்க முடியும்। कई प्रकार के सामर्थ को हम देख सकते हैं। வேதத்திலே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்। लेकिन यीशु मसीह के बारे में पवित्र शास्त्र में लिखा गया है कि वो पवित्र आत्मा से और अभिषेक से पूरी तरह से भर दिया गया था। இது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, वही पवित्र आत्मा जी की सामर्थ। அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நாம் உலகத்திலே பார்க்கும்போது इस दुनिया में हम देखते हैं பலவிதமான வல்லமைகளை குறித்து நாம் வாசிக்க முடியும்। कई प्रकार की सामर्थ के बारे में हम पढ़ते हैं। அப்ப மாம்சீக அதாவது மனுஷ வல்லமை, मनुष्य का सामर्थ, மனுஷ வல்லமை வேறு, मनुष्य का सामर्थ अलग है। பிசாசுடைய வல்லமை வேறு, शैतान का सामर्थ अलग है ஆவியானுடைய வல்லமை வேறு, और पवित्र आत्मा जी का सामर्थ अलग है। இந்த ஆவியானுடைய வல்லமை எவர்களுக்குள்ள இருக்கிறதோ அவர்களோடு தேவன் இருக்கிறார்। जिनके अंदर पवित्र आत्मा की सामर्थ है वही के साथ परमेश्वर रहता है। பிசாசின் வல்லமை எவர்களை ஆட்கொண்டு இருக்கிறதோ जिनको शैतान की आत्मा ने घेर रखा है அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே விக்கிரகாராதனைக்கு அடிமைப்பட்டு वो இருக்கிறார்கள்। किसी न किसी रीति से मूर्ति पूजा की आत्मा के दासीन है। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எழுத்தின்படியே விக்கிரக ஆராதனை நமக்குள் இல்லாவிட்டால் भले लौकिक तौर से हमारे अंदर कोई प्रकार की मूर्ति पूजा न हो, ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே கலந்து கொள்கிறவர்கள், जो आत्मिक मंडली में या आत्मिक कलीसिया में भाग लेने वाले परमेश्वर के लोग, அவர்களுக்குள்ளே பிசாசு ஆளுகை செய்வானால் उनके अंदर यदि शैतान कब्जा रखा हो, அந்த பிசாசுடைய ஆளுகை அவருக்குள்ளே இருந்து அவர்களை ஏதோ ஒரு விதத்திலே விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாற்றி போடுகிறது। शैतान का सामर्थ उनके अंदर क्रिया करके किसी न किसी रीति से उनको मूर्ति पूजा करने वाला बना देता है। நமக்குள்ளே ஒரு அறிவு அல்லது ஞானம் உண்டாயிருக்கணும்। हमारे अंदर एक अच्छी समझ और ज्ञान होना है। நம்மை ஆளுகை செய்வது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையா, हमें घेर रखा है पवित्र आत्मा की सामर्थ, அல்லது நம்மை ஆளுகை செய்வது மனுஷனுடைய வல்லமையா, या हम पर प्रभुता कर रहा है मनुष्य की आत्मा, அல்லது பிசாசுடைய வல்லமையா என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கணும்। या शैतान की सामर्थ हमें घेर रखा है, इसका एक अच्छा जानकारी होना आवश्यक है। நீங்கள் வேதத்தில் தானியேலின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது दानियेल की पुस्तक में हम पढ़ते हैं, அங்க தானியேல் दानियेल 4வது அதிகாரம்
चौथा अध्याय அது தானியேல் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடிகிறது. चौथा अध्याय में एक घटना हम पढ़ते हैं। நேபுகாத் நேச்சார் என்று சொல்லி ஒரு ராஜா இருந்தார். नबूकदनेस्सर राजा बोलकर एक राजा था। இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு ராஜாவா இருந்த போதிலும் ये नबूकदनेस्सर एक राजा होने पर भी ஆண்டவருடைய பிள்ளைகள் அவனுக்குள்ள நல்ல ஒரு திறமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். उसके अंदर अच्छी खूबियां परमेश्वर ने दिया हुआ था। அவன் ராஜ்யபாரம் பண்ணுகிற நாட்களிலே उसके राज्य काल में அவன் ஒரு தொங்கு தோட்டத்தை உண்டாக்கினான் என்று வாசிக்கிறோம். वो एक टंगने वाला बगीचा बनाया था। அவன் தொங்கு தோட்டத்தை உண்டாக்குகிறார். वो टंगने वाला एक बगीचा बनाया था। அது தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வல்லமையினால அதை செய்கிறார். वो अपने दिए हुए बल से उस बगीचे को बनाया। மனுஷனுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. मनुष्य के अंदर भी एक सामर्थ होती है। ஆண்டவருடைய பிள்ளைகள் மின்சாரம் இல்லாத நாட்களில் जब करंट सप्लाई नहीं था उन दिनों में பூர்வ நாட்களிலே பலவிதமான மனுஷனுடைய அறிவினால சில காரியங்களை செய்திருக்கிறார்கள். जहाँ पर जब बिजली नहीं थी तब उन दिनों में मनुष्य की ज्ञान से कुछ कुछ उपयोग करते थे। இப்ப பில்டிங் கட்டுறதுக்காக பலவிதமான வேலைகளை செய்கிறார்கள். अभी बिल्डिंग बांधते समय कई प्रकार की काम होता है। சென்ட்ரிக்கு வேலை அடிக்கும் போது பயங்கரமா கம்பெல்லாம் கட்டி வேலை செய்யறாங்க. जब सेंटरिंग का काम करते हैं तो लकड़ा लगाते हैं, सब लगाकर उसको खड़ा करते हैं। அது இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் நடைபெறுகிற காரியங்கள். लेकिन अभी के दिनों में ये सब हो रहा है। அப்போ இப்போ உள்ள காலத்துல अभी के दिनों में எதெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க, அணுகுண்டு தயாரிக்கிறாங்க, कितने कुछ बॉम्ब विज्ञापन किए हैं। விமானத்தை எல்லாம் உண்டாக்கி உருவாக்கி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். विमानों को विज्ञापन किए हैं। அப்ப மனுஷனுக்கும் கர்த்தர் சில வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். मनुष्य को भी परमेश्वर ने कुछ ज्ञान और सामर्थ्य दिया है। நமக்கு கர்த்தர் தந்த வல்லமையினாலே हमको परमेश्वर ने दिया हुआ सामर्थ्य से சில காரியங்களை நாம் செய்வோமேயானால், जब हम कुछ बातें करते हैं அல்லது மனுஷர்கள் மூலமா கர்த்தர் சில காரியங்களை செய்வாரானால், मनुष्य के द्वारा भी परमेश्वर जब कुछ काम करे, தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். परमेश्वर के लोग परमेश्वर को धन्यवाद कहना है। அப்ப நம்மை கொண்டு கர்த்தர் சில காரியங்கள் செய்வாரானால், हमारे द्वारा यदि परमेश्वर कुछ काम करे, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். उसके लिए परमेश्वर को ही धन्यवाद कहना है। ஆனால் இந்த நேபுகாத்நேச்சார், लेकिन ये नबूकदनेस्सर ने क्या किया? தன்னுடைய ஞானத்தினாலே अपनी ज्ञान से ஒரு பெரிய தொங்கு தோட்டத்தை அமைக்கிறார். एक टंगने वाली बड़ी बगीचा को बनाया। இந்த தொங்கு தோட்டத்தை அமைத்த பிறகு इस बगीचा को बनाने के बाद இந்த ராஜா தன் அரண்மனையில இருக்கும்போது, ये राजा जब अपने महल पर बैठा था, ஒரு நாள் அந்த தொங்கு தோட்டத்தை பார்க்கிறார். तब उसने उस टंगने वाली बगीचा को देखा। அரண்மனையின் மேல இருந்து உலாவி கொண்டிருக்கிறார். महल के ऊपर से वो भटक रहा था। அந்த அரண்மனையின் மேல இருந்து உலாவி கொண்டிருக்கும் போது, जब वो अपने महल के ऊपर वहां पर वैसे रेंग रहा था, அவர் உண்டாக்கின தொங்கு தோட்டத்தை பார்க்கிறார். टहलते समय उसने अपने टंगाने वाली बगीचा को उसने देखा। அதை பார்த்தபோது அவருக்குள்ள ஒரு பெருமை உண்டாயிற்று. उसे देखकर उसके मन में बहुत बड़ी घमंड आई। அவருக்குள்ள பெரிய சந்தோஷம் உண்டானது. उसके मन में आनंद भी हुई। ஆனா தன்னை தானே மேன்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. उसके मन के अंदर ही बड़ी घमंड आया जो परमेश्वर के विरोध उठा। நீங்கள் 30வது வசனத்தை வாசிப்பீர்களானால், आप लोग 30वां वचन को यदि पढ़ोगे, அவனுக்குள்ள ஒரு பெருமை உண்டானது. उसके अंदर एक बहुत बड़ा घमंड आया। தான் கட்டின அந்த தொங்கு தோட்டத்தை பார்த்தபோது, जब उसने अपने टंगाया जाने वाले उस बगीचे को देखा, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், ये मेरे बल और सामर्थ्य से என் மகிமை பிரதாபத்துக்கென்று अपनी प्रताप की बढ़ाई के लिए ராஜ்யத்து அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னார். राज निवास होने के लिए मैंने बनाया हुआ बड़ा बेबीलोन है ना। என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், मेरी प्रताप की बढ़ाई के लिए, என் மகிமைக்கென்று मेरे बल की और सामर्थ्य से ராஜ்யத்துக்கு அரண்மனையாக राज निवास होने के लिए நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. क्या ये बड़ा बेबीलोन नहीं है? தன்னுடைய கிரியை பார்த்து தன்னுடைய கிரியையிலே மகிழ்கிறார். अपने हाथों की कामों को देखकर खुद ही बड़ा घमंड करने लगा। தன்னுடைய
கிரியைகளை பார்த்து மகிழ்வது எல்லாருக்குள்ள இயற்கையா உண்டாகிற சுபாவம். अपनी हाथों की कामों को देखकर आनंद होना सबकी स्वभाव होती है। நாம் ஒரு காரியத்தை திறம்பட செய்யும் போது जब हम कुछ कामों को बड़े टैलेंट से कर देते हैं, அந்த செய்து முடித்த பிறகு அந்த காரியத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுகிறோம். उसे करके खत्म करने के बाद उसे देखकर आनंदित होते हैं। இந்த நேபுகாத் நேச்சாருக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டானது. ये नबूकत नेजर के मन में भी बहुत बड़ा आनंद हुआ, ஆனால் அவர் சொல்லுகிறார், इसलिए वो कहने लगा, நான் என்னுடைய நாம மகிமை பிரதாபத்துக்காக मैंने अपने बल और सामर्थ्य से अपनी प्रताप की बढ़ाई के लिए ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, राज निवास होने के लिए क्या ये बड़ा बाबिलोन नहीं बनाया? அப்ப என்னுடைய நான் கட்டின அப்படின்னு சொல்லி தன்னை தானே அதில் மேன்மை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ पर हम देखते हैं कि वो मेरा बल, अपनी बल पर, अपनी प्रताप की बढ़ाई के लिए, अपनी सामर्थ्य के लिए ऐसा कहकर लिखा गया है। அப்ப நான் என்று தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொள்கிறார். उसने अपना मतलब खुद को उसने बढ़ाई की। ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நாம், विश्वासी कहलाए जाने वाले हम, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஏதாயில் நன்மைகள் செய்வாரானால் हमारे जीवन में जब परमेश्वर कोई भलाई करता है, அது நம்முடைய திறமையினால நம்முடைய முயற்சினால வந்தது அல்ல. हमारी सामर्थ्य से या हमारी खूबियों से हुई नहीं है, அது கர்த்தர் நமக்கு தந்த கிருபை. वो परमेश्वर ने हमको दिया हुआ अनुग्रह है। அது கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கம். परमेश्वर हम पर ने प्रकट किया हुआ दया है। அதற்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமே அல்லாமல் इसीलिए हम परमेश्वर को ही धन्यवाद कहना है। நான் கட்டினது என்னுடைய திறமை என்னுடைய பராக்கிரமம் என்று சொல்லி நம்மை நாமே மகிமைப்படுத்த கூடாது. बल्कि मैंने बनाया हुआ बेबीलोन है, ये मेरा सामर्थ है, मेरा बात है, मेरा काम है, ऐसा नहीं कहना है। அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒன்று கிரியை செய்கிறது, पवित्र आत्मा जी का भी क्रिया होती है, பிசாசுடைய வல்லமை கிரியை செய்கிறது, शैतान की सामर्थ भी क्रिया करती है, மனுஷ வல்லமையும் கிரியை செய்கிறது. मनुष्य की सामर्थ भी क्रिया करती है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த தானியேல் இந்த நேபுகாத் நேச்சாருக்குள்ள கிரியை செய்தது மனுஷ வல்லமை. इस नबूकत नेजर के अंदर क्रिया किया मनुष्य की आत्मा। இந்த மனுஷனுடைய வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யுமேயானால் जब मनुष्य का सामर्थ किसी व्यक्ति के अंदर क्रिया करता है, அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிற 7 விதமான சம்பவங்களை நம்ம வாசிக்க முடியும். उनके जीवन में होने वाली 7 प्रकार की घटनाओं को हम पढ़ सकते हैं। இந்த வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்ட போது जैसे ये वचन राजा के मुंह से निकला, வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போது ये वचन राजा के मुंह से निकलने भी न पाया था வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. कि आकाशवाणी हुई, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ए राजा नबूकत नेजर, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, राज्य तेरे हाथ से निकल गया, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, राज्य तेरे हाथ से निकल गया, நீ மனுஷனில் இருந்து தள்ளப்படுவாய், और तू मनुष्यों के बीच से निकाला जाएगा, வெளியின் மிருகங்களோடு கூட நீ சஞ்சரிப்பாய், मैदान के पशुओं के संग रहेगा, மாட்டை போல புல்லை திம்பாய், बैलों के समान घास चरेगा। இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து मनुष्य के राज्य में प्रभुता करता हुआ தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டு जब तक तू न जान ले कि जिसे परमेश्वर चाहे वो उसे दे देता है। அந்த வசனத்துல முன்பாகத்தை வாசிப்போம். उसके पहले भागों को हम पढ़ेंगे, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें लिखा गया है, இந்த வார்த்தை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய வாயில் இருக்கும்போது ये वचन राजा के मुंह से निकलने भी न पाया था வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி कि आकाशवाणी हुई, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ए राजा नबूकत नेजर, ராஜ்யபாரம் உன்னை விட்டு எடுபட்டு போயிற்று, तेरे हाथ से राज्य निकल गया है, நீ மனுஷனிலிருந்து தள்ளப்படுவாய், तू मनुष्यों के बीच से निकाला जाएगा, மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், मैदान के पशुओं के संग रहेगा, மாட்டை போல புல்லை தின்பாய், बैलों के समान घास चरेगा। மாத்திரமல்ல केवल ये नहीं, அங்க சொல்லப்பட்டிருக்கிற தலைமயிர் கழுகுடைய இறகுகளை போலவு उनका जो बाल है वो उकाबों की पक्षियों के परों के समान, அவனுடைய நகங்கள் பட்சிகளை போலவும் மாறிவிட்டது, और उसके नाखून चिड़ियों के पंचों के समान बढ़ गए। அப்போ மனுஷனுடைய வல்லமை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. किसी मनुष्य का सामर्थ लोगों के अंदर क्रिया नहीं करना है। அதாவது நான் என்கிற சொல்லுகிற ஒரு வார்த்தை மனுஷனுக்குள்ள பிரவேசிக்க கூடாது. मनुष्य के अंदर मैं ऐसे कहने वाली बातें नहीं होना चाहिए। அப்ப எல்லாமே நான் என்று சொல்லி தங்களை தாங்களே பிரசித்தப்படுத்துகிறவர்கள் हमेशा मैं किया ऐसा
ऐसा कहने वाले அவருடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய வல்லமை கிரியை செய்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். उनके जीवन में मनुष्य का सामर्थ्य क्रिया कर रहा है, इसे आप लोग पहचान लीजिए. மனுஷனுடைய ஆவி வல்லமை, மனுஷனுக்குள்ள வல்லமை அவனுக்குள்ள கிரியை செய்யுமையானால் जब मनुष्य का सामर्थ्य उसके अंदर क्रिया करता है, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில 7 விதமான காரியங்கள் சம்பவிக்கிறது. उसके जीवन में 7 प्रकार की बातें होती हैं. அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு எடுபட்டு போகிறது. उसका राज्य उसके हाथ से निकाल दिया गया. புல்லை மாட்டை போல புல்லை தின்கிறான். बैलों के समान घास चरने लगा. அவனுடைய தலைமயிர் கழுகுகளை தலைமயிரை போல மாறுகிறது. उसके बाल जो है उका पक्षियों के परों के समान बन गया. அவனுடைய நகங்கள் பட்சிகளின் நகங்களை போல மாறுகிறது. उसके नाखून चिड़ियों के पंचों के समान बढ़ गए. அவனுடைய கண்கள் கீழ் நோக்கி பார்க்கிற கண்களாய் மாறுகிறது. और उसकी आंखें नीचे की ओर देखने वाली आंखें बन गई. அந்த மனுஷனுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுகிற மனுஷன் பெருமையான வார்த்தைகளை பேசுகிறான். और जो मनुष्य की सामर्थ से घिरा हुआ आदमी घमंड भरी बातें कहने लगता है. அவனுடைய முகம் வறண்டு போகிறது. उसका चेहरा मुरझाया जाता है அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. और उसका मन कठिन हो जाता है. கீழ வருகிற வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து आप பார்ப்பீர்கள். नीचे की सभी वचन को पढ़ के देखिए. இத்தனை அனுபவங்களை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. इतना अनुभव उसके बारे में बताया गया है. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். नासरी यीशु मसीह को पिता परमेश्वर ने अपने पवित्र आत्मा और सामर्थ से अभिषेक कर रखा था. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள், जो हम कहते हैं कि हम उद्धार पाए हैं, ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவராலும் அவருடைய வல்லமையினாலும் நிரப்பப்பட வேண்டும். हर एक कोई पवित्र आत्मा और सामर्थ से अभिषेक पाना है. மனுஷனுடைய வல்லமைக்கு இடம் கொடுக்கும் போது जब मनुष्य की सामर्थ का मौका देते हैं, வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நேரிடுகிறது. जीवन में इस प्रकार की घटनाएं बीतती हैं. அதனால் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை எது என்பதை கண்டறிந்து மனம் திரும்ப வேண்டும். इसलिए परख कर देखना है कि हमारे अंदर कौन सी आत्मा क्रिया कर रही है. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. उसका राज्य उसके हाथ से निकाल दिया गया. கர்த்தர் நமக்கு தந்த ஈவு வரங்கள், परमेश्वर ने हमारे लिए दिए हुए सारी वरदान, நான் என்று சொல்லி நம்மை நாமே மகிமைப்படுத்தும் போது जब मैं कहकर अपने आप की बड़ाई करते रहेंगे, கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள் கிருபைகள் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. परमेश्वर ने जो आशीर्वाद और अनुग्रह दिया है वो छीन लिया जाएगा. அதனால தான் பவுல் சொன்னார், इसलिए पौलुस ने कहा, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவனே அல்லாமல் परमेश्वर यीशु मसीह के क्रूस की केवल बड़ाई करूंगा, इसके अलावा வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட और மாட்டேன். किसी भी बातों का बड़ाई नहीं करूंगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கடந்த நாட்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். पिछले दिनों में एक जगह पर गए थे. அப்போ ஒரு பொருள் வாங்கணும் என்று போயிருந்தோம். एक वस्तु खरीदने के लिए गए थे. அப்ப அதுல நிறைய டிசைன் எல்லாம் போட்டிருக்காங்க. वहां पर बहुत सारा डिजाइन में रखा गया था. அப்போ நமக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறபடினாலே हम एक मसीही व्यक्ति होने के कारण நான் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டேன், मैं उस दुकान वाले से पूछा இதுல சிலுவை போட்ட மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு. कि इसमें कुछ क्रॉस डाला हुआ कुछ वस्तु है क्या. அவர் சொன்னார், उन्होंने कहा, அவர் ஒரு இந்து மனுஷன், वो एक हिंदू व्यक्ति था, கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். दुकानदार था. எல்லா விதமான படங்கள் சித்திரங்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறது. कई प्रकार की चित्र उसमें चापे गए थे. நான் கேட்டேன், அதுல சிலுவை போட்டது இருக்குதான்னு கேட்டேன். मैंने उनसे पूछा कि उसमें क्रूस लगाया हुआ कुछ वस्तु है क्या. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, उन्होंने एक शब्द कहा, சிலுவையை விட நம்முடைய தேவன் பெரியவர்னு சொன்னார். उसने कहा कि क्रूस से भी हमारा परमेश्वर बढ़कर है. அப்பதான் நினைச்சேன், तभी मैंने सोचा நமக்கு இல்லாத அறிவு கூட இந்த மனுஷனுக்கு இருக்கு. हमें जो समझ नहीं है वो इस व्यक्ति को है. சிலுவையை விட வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன் என்று சொன்னார். क्रूस से भी बढ़कर हमारा परमेश्वर सामर्थी है. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग இந்த நான் என்கிற பெருமையானவைகளை பேசுகிற வாய் யாருக்குள்ள இருக்கிறதோ, जिसके अंदर मैं करके कहने वाली घमंड भरी जुबान है, அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு தந்த கிருபைகள் ஆசீர்வாதங்களை இழந்து वो போகிறார்கள். अपनी दिए हुए आशीर्वाद को करुणा को ठोकर देते हैं. அதனால நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல் इसलिए अपनी प्रताप की बड़ाई न करते हुए
கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். केवल मसीह की क्रूस के विषय घमंड करना है, அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். मसीह के क्रूस के विषय घमंड करना है। அந்த சிலுவையில தான் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்தார். उसी क्रूस में परमेश्वर हमारे लिए सब कुछ कमा कर रखा है। நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு நமக்காக சிலுவையில் சுமந்தார். हमारे पापों को, हमारे श्रापों को, हमारी बीमारों को, सब कुछ उसने क्रूस पर उठा दिया है। நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு கர்த்தர் நமக்காக தரித்திரரானார். हमें धनी बनाने के लिए परमेश्वर क्रूस पर कंगाल रूप बना। அவருடைய தரித்திரத்தினால இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். उसकी कंगाल के कारण हम आज के दिन धनी बने हैं। மேன்மை பாராட்டுகிற எவனும் जो भी घमंड करता है, தன்னை குறித்து மேன்மை பாராட்டாமல் अपनी विषय गर्व न करते हुए தன்னை உண்டாக்கின தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். अपनी बनाया हुआ परमेश्वर के विषय घमंड करे। இப்படி கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் எவர்களோ जो कोई सभी परिस्थिति में परमेश्वर को ही श्रेष्ठ करते हैं, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उनको आशीष देता है। ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் परमेश्वर के सम्मुख में आने वाले நாம் எந்த வல்லமையினால் ஆட்கொண்டு நடத்தப்படுகிறோம் என்பதை அறிவு நமக்கு हम வேண்டும். किस सामर्थ्य से गहरे हुए हैं, इसका जानकारी हमारे अंदर होना अवश्य है। இந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போது ये वचन जैसे उसके मुंह से निकलने पर था, ராஜ்யபாரம் அவனை விட்டு எடுபட்டு राज्य उसके हाथ से निकाल दिया गया। அவன் ஒரு மிருகத்தை போல வெளியே தள்ளப்பட்டான். वो एक पशु के समान मैदान में पड़ा दिया गया। அவன் மாட்டை போல புல்லை தின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बैलों के समान घास चराने लगा। அவன் ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, அவனுக்குள்ள இருந்த கடின இருதயம் उसके अंदर की कठिन मन கர்த்தருக்கு மகிமையை செலுத்த முடியாதபடிக்கு परमेश्वर को महिमा न देते हुए மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொண்டார். सारी महिमा अपने लिए ले लिया। தேவனுடைய பிள்ளைகள் மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். महिमा केवल परमेश्वर को ही देना है। ஏரோது ராஜா ஒரு நாள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். एक दिन हेरोद राजा सिंहासन पर बैठकर बातें कर रहा था। ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். लोग उसकी बातें सुन रहे थे। அவர்கள் சொல்லுகிறார்கள், वे लोग कहने लगे, இது தேவதூதனுடைய வார்த்தை போல இருக்கிறது. ये तो स्वर्ग दूत की समान लग रहा है। அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஏரோது அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்தாமல் हेरोद अपनी महिमा परमेश्वर को न देते हुए மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொண்டார். उसने सारी महिमा अपने लिए ले लिया। ஆனபடினால கர்த்தரை அடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए परमेश्वर ने उसे मारा करके लिखा गया है। மகிமையை நமக்கென்று எடுக்காமல், महिमा को अपने लिए न लेते हुए, மகிமையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளாமல், महिमा अपना न बनाते हुए, மகிமையை கர்த்தருக்கு செலுத்துறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். जो महिमा परमेश्वर के लिए देते हैं उन्हीं को परमेश्वर आशीष देता है। மாட்டை போல புல்லை மேய்கிறார். बैल के समान घास चराने लगा। ஆளுடைய பிள்ளைகள் இது மனுஷனுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுகிற மக்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற ஒரு ये காரியம். सारी बातें मनुष्य की सामर्थ से घेरे हुए लोगों के जीवन में होती हैं। முதலாவது அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீர்களா? सबसे पहले अध्याय में यदि हम पढ़े, ராஜாவின் அரண்மனையிலே ராஜபோஜனம் பரிமாறப்படுகிறது. राजा के महल में राजा का भोजन परोसा जा रहा है। அந்த அரண்மனையில தான் தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். उसी महल में दानियेल, शद्रक, मेशक, अबेदनेगो ये चारों वहां पर कैदी के रूप में बैठे हैं। அவர்களுக்கு ராஜபோஜனம் கொடுக்கும்படி கட்டளையிடப்பட்டது. उनको राजा का भोजन देने की आज्ञा की गई। அப்ப ராஜபோஜனம் அடிமையாய் பிடித்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களுக்கு கொடுக்கப்படுமேயானால், यदि राजा का भोजन किसी कैदी को या दास को दिया जाता है, அதைவிட பார்க்கிலும் அதிகமான ஒரு ராஜபோஜனம் அந்த ராஜாவுக்கு கிடைத்திருக்கு. उससे भी बढ़कर राजा का भोजन उस राजा को मिला होगा। அவ்வளவு நல்ல ஒரு ராஜபோஜனத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த இந்த ராஜா, इतनी बड़े श्रेष्ठ और बहुमूल्य राजा का भोजन को खा रहा हुआ राजा மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொண்டபடியினாலே महिमा को अपने लिए ले लिया, इसलिए அவன் மாட்டை போல புல்லை மேய்கிறவனாய் மாற்றப்பட்டான். वो बैलों के समान घास चराने लगा। அநேக வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. आज कई लोगों की जिंदगी ऐसी है। ஆரம்பம் நல்லா இருக்குது, शुरुआत तो बड़ी अच्छा है, ஆனா முடிவு நிர்பந்தமான நிலைமையில போகிறது. लेकिन उनका अंत बड़ी बेहाल हो जाता है। அவருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆரம்பத்தை ஒவ்வொரு நாள் நினைத்து பார்க்கணும். हमारे आरंभ काल को हर एक दिन स्मरण करना है। கர்த்தருக்குள் வரும்போது நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம். परमेश्वर के भीतर आते समय हमारा जीवन कैसा
था। அந்த ஆரம்ப நிலைமை ஒரு நாள் மறக்க கூடாது. उस आरंभ काल की परिस्थिति को कभी नहीं भूलना है। இந்த நேபுகாத் நேச்சாருக்குள்ள ये नबूकत नेजर के अंदर அந்த மனுஷனுடைய வல்லமை கிரியை செய்தபடினாலே मनुष्य का सामर्थ क्रिया होने के कारण அவனுடைய இருதயம் கடினப்பட்டு उसका मन कठिन हुआ மகிமையை கர்த்தருக்கு செலுத்துவதற்கு பதிலாக தனக்கு எடுத்துக்கொண்டு और महिमा परमेश्वर को चढ़ाने से बढ़कर अपने लिए ले लिया। என்னுடைய நாம பிரஸ்தாபத்துக்காக என்னுடைய அரண்மனையின் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகாபெரிய பாபிலோன் என்று சொல்லுகிறார். कहता है कि मैं अपनी सामर्थ्य से अपनी प्रताप की बढ़ाई के लिए राजनिवास होने के लिए मैंने बनाया हुआ बड़ा बेबीलोन है। இன்னைக்கு अनेक பேசும்போது அப்படி பேசுவாங்க. आज कई लोग बातें भी ऐसे ही करते हैं, நான் मैं அந்த ஒரு வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுத்துவாங்க. हमेशा उनके मुंह से वो शब्द निकलता है। நான் சொல்லக்கூடாது. मैं करके मत कहो। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல குடும்பத்துக்குள்ள பேசினாலே भले आप अपने परिवार में बातें करते हो, நான் சொல்லக்கூடாது. मैं मत कहो, நாங்க அப்படி சொல்லணும். हम लोग நாங்கள் என்று சேர்த்து பேசக்கூடிய நல்ல வார்த்தை வேணும். हम लोग ऐसा कहने वाली अच्छा शब्द का उपयोग कीजिए। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் என்று தனிமைப்படுத்தி பேசுற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. हमारे जीवन में मैं ऐसा कहने वाली एक अकेले तत्व का शब्द नहीं होना चाहिए। இந்த ஒரு காரியத்தினால மாட்டை போல புல்லை மேய்கிறார் இந்த ராஜா. इसी शब्द के कारण ये राजा बैलों के समान घास चराने लगा। ராஜ போஜனத்தை விட்டு राजा भोजन को छोड़कर புல்லை மேய்கிற ஒரு மாட்டுக்கு ஒப்பாய் மாறி போனார் இந்த ராஜா. घास को चराने वाला एक बैल के समान बन गया ये राजा। இன்னைக்கு ஆகாரம் புல்லா இருக்கிறது. आज के दिन उसका भोजन घास है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு अनेक மனுஷர்களா இருந்தாலும் आज कई लोग भले ही इंसान हैं, அவங்களுடைய வாழ்க்கையில இலையையும் தலையையும் திங்கக்கூடிய மாட்டை போல இருக்கிறார்கள். उनके भी जीवन ऐसी है जो पत्ते घास भूसा को खाने वाली एक बैल के समान है। ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க हम வேண்டும். अपने जीवन को जांच कर देखेंगे। अनेक திருமண வீடுகளிலே போனால் कई शादी के घर में जाते हैं, அங்க மொய் எழுதுற இடத்துல அங்க வெத்தலையும் பாக்கு வைக்கிறார்கள். वहां पर जो पैसा वसूल करने के लिए बैठे रहते वहां पर पान और रखा रहता है। அந்த வெத்தலையும் பாக்கும் இல்லாத திருமண வீடுகளை நாம் பார்க்க முடியாது. ऐसा शादी का घर हम देख ही नहीं सकते जहां पर पान या सुपारी ना हो। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் வெத்தலை கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒரு காரியம். ये पान का पत्ता जो है वो परमेश्वर ने ही बनाया है। அதை நாம் வீடுகளிலே உபயோகப்படுத்துகிறோம். சிறு பிள்ளைகளுக்கு சளி பிடித்திருந்தா उसे हम अपने घर में इसलिए उपयोग करते हैं, बच्चों को जब खांसी सर्दी हो जाता है तो उसको उपयोग करते हैं। அது தவறல்ல. वो गलत नहीं है, ஆனா சிலர் அது போதையாகவே அடிமையாகவே இருக்கிறார்கள். लेकिन कुछ लोग उस पत्ते का दासिन बन जाते हैं। அப்ப பீடி சிகரெட் குடிக்கிறாங்க. बीड़ी सिगरेट फूंकते हैं। அதெல்லாம் சாதாரண ஒரு மரத்தினுடைய இலைகளை காய வைத்து பொடி செய்கிறார்கள். ये सब किसी झाड़ का पत्ते को सुखाकर उसे उपयोग किया जाता है। அப்ப பீடி குடிக்கிறவர்கள் जो बीड़ी फूंकते हैं அந்த பீடி வந்து ஒரு மரத்தினுடைய இலை, वो एक किसी पेड़ का पत्ता है, அதை காய வைத்து பீடியாக செய்கிறார்கள். उसे सुखाकर उसे बीड़ी बनाते हैं। அப்ப பீடி குடிக்கிறவர்கள், जो बीड़ी फूंकते हैं, சிகரெட் குடிக்கிறவர்கள் जो सिगरेट फूंकते हैं, அது ஒரு மரத்தினுடைய இலையா இருந்தாலும் भले वो एक पेड़ का पत्ता ही हो, அது போதை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். वो एक नशा उत्पन्न करने वाली बातों को उत्पन्न करती है। நம்ம ஊர் நாட்டுல சுருட்டு என்று சொல்வார்கள். அது உள்ள புகையில இருக்கும் நிறைய. हमारे गांव में ऐसे एक वस्तु है जिसमें बहुत तंबाकू भरा रहता है। அப்படிப்பட்ட சிகரெட் பீடி சுருட்டு குடிக்கிற வாசனை கண்டாலே தேவனுடைய பிள்ளை நம்மளால இருக்க முடியல. वैसे फूंकने वालों के या उसकी जो दुर्गंध होती है उसके पास खड़े ही नहीं रह सकते हैं। அப்ப இப்படிப்பட்ட காரியங்களிலே அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள், जो कोई ऐसी बातों के दासिन बन गए हैं, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் ऐसे कामों को करने वाले ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். एक बात याद रखना है, உங்கள் வாழ்க்கை மாட்டை போல புல்லை திங்கிற ஒரு அனுபவத்துல இருக்கிறது. आपका जीवन बैलों के समान घास चराने वाली परिस्थिति में है। அதனால தேவனுடைய பிள்ளைகள் ராஜா மிருகமாய் மாறி போனார். इसलिए एक राजा जानवर बन गया। காரணம் இவனை இயக்கினது மனுஷ வல்லமை. इसका कारण यही है कि इसके अंदर क्रिया कर रहा था मनुष्य की आत्मा। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நடத்த
வேண்டியது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. हमें चलाना है पर पवित्र आत्मा जी का सामर्थ। மனுஷனுடைய வல்லமையினால் நடத்தப்பட்ட இந்த ராஜா மாட்டை போல புல்லைதுங்கிற मनुष्य की आत्मा से चलाया गया हुआ ये राजा बैलों के समान घास चराने लगा। 33ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 33वां वचन में हम पढ़ते हैं, அந்த மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாட்டை போல புல்லை மேய்கிறார். वो मनुष्यों से निकाला गया बैलों के समान घास चराने लगा அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போல இருக்கிறது. और उसके बाल उकाब के पक्षियों के परों के समान हो गया। அப்ப அவன் ராஜாவுடைய தலைமுடி राजा का बाल கழுகுடைய இறகு போல இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. उकाब पक्षियों के परों सा हो गया। அதாவது வணங்காத ஒரு முடி. इसका मतलब किसी के लिए न झुकता। சில பிள்ளைகளுடைய முடி कुछ बच्चों का बाल, கேப்ப முடியா இப்படி இருக்கு. तुम्हारा बाल ऐसा क्यों है? சிஸ்டர் நல்ல எண்ணெய் தேய்க்க தான் செய்றேன். सिस्टर मैं अच्छा तेल तो लगाता हूँ, நல்ல எண்ணெய் தேய்ச்சி தான் தலை சீவுறேன். अच्छा तेल लगाकर ही बाल बनाता हूँ, ஆனா என் தலைமுடி பணியவே மாட்டேங்குது. लेकिन मेरा सिर का बाल जो है वो झुकता ही नहीं है। அப்படி சிலர் சொல்லுகிறார்கள். ऐसा कुछ लोग कहते हैं। இந்த ராஜாவுடைய தலைமுடி வணங்கா முடி. ये राजा का बाल भी ऐसा ही था, அந்த முடி நிமிர்ந்து நிற்கிறது. वो बाल सीधा खड़ा रहता है। தேவனுடைய பிள்ளைகளுடைய தலைமுடி கழுகின் இறகுகளை போல மாறிவிட்டது. उसके बाल उकाब पक्षियों के परों का समान हो गया। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். हम भी अपने जीवन को जांच कर देखेंगे। இன்னைக்கு அநேகர் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து आज कई लोग दुनिया का वेश धारण करते हुए உலக மக்களை போல தலைமுடியை வைக்க ஆரம்பிக்கிறார்கள். दुनिया के लोगों के समान सिर के बाल को रखते हैं। இவர்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் வந்து பிரசங்கம் பண்ணினாலும் भले कितने भी बड़े बड़े सेवक लोग आकर प्रचार करें, எத்தனை ஊழியக்காரர்கள் வந்து உபதேசம் கொடுத்தாலும் कितने भी बड़े बड़े सेवक लोग आकर उपदेश दे, எவ்வளவு வல்லமையான பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணினாலும் कितने ही बड़े सामर्थ्यवान सेवक लोग आकर प्रचार करें, அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். वे ऐसी बातों का बात नहीं मानेंगे। காரணம் என்ன? इसका कारण क्या है? அவர்கள் மனுஷனுடைய வல்லமையினால் वे ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். मनुष्य की सामर्थ से घेरे हुए हैं। பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பார்களேயானால் यदि पवित्र आत्मा की सामर्थ से घेरे रहेंगे, ஆண்டவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். वे लोग आज्ञा पालन करेंगे। மனுஷனுடைய வல்லமையினால் நடத்தப்படுகிறபடினால் मनुष्य की सामर्थ से चलाए जाते हैं, इसलिए அவர்கள் ஒரு நாள் கர்த்தருடைய ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். वे कभी सेवकों की बात को नहीं मानेंगे। அவருடைய தலைமுடி கழுகுகளின் இறகுகளை போல இருக்கிறது. उनका सिर का बाल उकाब की पक्षियों के परों सा खड़ा रहता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखेंगे। வருஷ கணக்காய் ஆராதனைக்கு வந்தாலும் सालों सालों यदि साल से आप आराधना में आते हो, எத்தனை ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணினாலும் कितने भी सेवक लोग आपकी प्रचार करे, மனம் திரும்புதல் என்கிற வார்த்தைக்கு இங்க இடமே இல்ல. मन फिराओ इसका कोई मौका नहीं है। வசனத்துக்கு கீழ்ப்படியணும் என்கிற உணர்வுக்கு இடமே இல்ல. वचन का आज्ञा पालन करने का बिल्कुल मौका नहीं है। ஆனால் ஆராதனைக்கு வருகிறார்கள். लेकिन आराधना में आते हैं, தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனைக்கு வந்து आराधना में आकर भी அவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மனம் இல்லை. वे उद्धार को नहीं पा सकते हैं। மனம் திரும்பணும்னு அவசியம் இல்ல. मन फिराने की कोई इच्छा नहीं है। இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தேவ சமூகத்திலே வந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் ऐसे विचार के साथ जो आराधना में आ जा करते हैं, அவர்கள் மனுஷனுடைய வல்லமையினால் वो ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். मनुष्य की सामर्थ से घेरे रहते हैं। இந்த ராஜாவுடைய தலைமுடி எப்படி கழுகுக்கு ஒப்பாய் வணங்கா முடியா இருந்ததோ जैसा ये राजा का बाल उकाब के पक्षियों के परोसा हो गया, அதே போல நிமிர்ந்து தான் இருக்கும். वैसे ही सीधा ही खड़े रहेंगे। அவங்க தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். वो परमेश्वर के वचन का आज्ञा पालन नहीं करेंगे, யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். किसी के बात को नहीं मानेंगे। அது நிமிர்ந்து நிற்கும் நான் அப்படின்னு. सिर्फ मैं बोलकर सीधा खड़े रहेंगे। கடின இருதயம். कठिन मन वाले ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். ऐसे लोगों को पहचान लीजिए। இனம் கொண்டவர்களை விட்டு விலகிருங்க. वैसा पहचान कर उनसे दूर हो जाइए, விலகிருங்க. दूर हो जाइए। அப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு தேவையில்லை. वैसे लोगों की संगति हमें अवश्य नहीं है। அவர்களோடு நீங்கள் சேர்ந்து பழகுவீர்களானால் यदि वैसे लोगों के साथ आप लोग भी व्यवहार रखोगे, அவர்கள் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். वे लोग भी वही सिखाएंगे। ஏன் அவங்க சொல்லு கேட்கணும்? क्यों आप उनकी बात मानना है? அவங்க சொல்லு கேட்கணும் அவசியம் இல்ல. उनकी बात मानने की अवश्य नहीं है। உன்னுடைய வழி எதுவோ அதுல நடந்துட்டு இரு. तुम्हारा मार्ग जो है उसी में चलते रहो। ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையின் கீழே இழுத்து போடுவார்கள். परमेश्वर के लोग आपको भी नीचे गिरा देंगे। அவர்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள். वे लोग कभी झुकेंगे नहीं। இதைத்தான் கர்த்தர் சொன்னார். इसे ही परमेश्वर ने कहा, வனாந்தரத்தில் வழிநடந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் जंगल में चलने वाले इजराइल लोग கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையை காண்பித்தார்கள். परमेश्वर की बातों को नहीं मान रहे थे, மோசேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. मूसा की बात को नहीं माना, ஆரோனுடைய
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. हारून की बातों को नहीं माना. மோசே கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறார். मूसा परमेश्वर की चरण स्थान में गिर पड़कर वहां पर से परमेश्वर का वचन ले आता था. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்கள் இருந்தார்கள். वैसे वचन को भी लोग नहीं सुनते थे. அந்த ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், उसी लोगों से पर उन्हीं लोगों को देखकर परमेश्वर ने कहा, இந்த ஜனங்கள் வணங்காகழுத்துள்ள ஜனங்கள், ये लोग हठीले मन वाले हैं. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அவர்களை இனங்கண்டு கொள்ளுங்கள். वैसे लोगों को पहचान लीजिए. அப்படிப்பட்டவர்கள் வணங்காகழுத்து உள்ளவர்கள். वैसे लोग हठीले मन वाले யார் சொன்னாலும் கீழ்ப்படி किसी மாட்டாங்க. की बात नहीं मानेंगे. வசனம் சொன்னாலும் கீழ்ப்படி மாட்டாங்க. वचन भी सिखाओ नहीं मानेंगे. ஆனா ஆராதனைக்கு வருவாங்க. लेकिन आराधना में இவங்க आएंगे. ஏன் ஆராதனைக்கு வருகிறாங்கன்னு தெரியல. पता नहीं ये लोग क्यों आराधना में आते हैं. ஏன் ஆராதனைக்கு வரணும்? आराधना में क्यों आना है. பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கிறோம். बच्चों को स्कूल में छोड़ते हैं. வருஷம் முழுவதும் பாடம் சொல்லி கொடுத்தாலும் पूरा साल जब सिखाया जाता है, அது முட்டை எடுத்துக்கிட்டே இருந்தா यदि वो अंडा ही लेता रहेगा, அதனால என்ன பிரயோஜனம்? उससे क्या लाभ है. நான் முட்டை தான் எடுப்பேன். मैं अंडा ही लूंगा. என்னத்தையும் படிச்சு கொடுங்க, कितना भी सिखाओ, நான் முட்டை தான் எடுப்பேன். मैं उसके ऊपर लूंगा ही नहीं. ஒரு பையன் இருந்தான், एक लड़का था, வருஷம் முழுசும் படிச்சான். वो साल भर पढ़ा. வருஷம் முழுசும் படிச்சு साल भर पढ़कर भी வீம்பு, படிக்கிறதுக்கு மனசு இல்ல. उसको पढ़ने की इच्छा नहीं हुई. அந்த வீம்பு அவனுக்குள்ள இருந்து उसके अंदर एक प्रकार की हठीला स्वभाव था. ஒண்ணும் படிக்கல. कुछ भी नहीं पढ़ता था. பரீட்சை எழுதுனா परीक्षा लिखेगा, பரீட்சையில அப்படியே முட்டை மார்க் எடுத்துருக்கான். परीक्षा में अंडा लेकर आता था. எதையாவது சும்மா எழுதுனா கூட அரை மார்க்காவது போடுவாங்க. कुछ तो लिखा तो कम से कम 1 मार्क तो मिलता था. டீச்சர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே கிடையாது. टीचर का बात मानता ही नहीं था. அப்படி நிமிர்ந்து நடக்கிறான். वैसा सीधा खड़ा रहता था. டீச்சர் அவனை பரீட்சையில முட்டை மார்க் எடுத்தபடினாலே उसने परीक्षा में शून्य लिया, इसलिए அவங்க பாவனு நினைச்சு वो बेचारा समझकर எல்லா பிள்ளைகளுக்கும் பரீட்சை வச்சாச்சு. सब बच्चों का परीक्षा खत्म हो गया. ஆனாலும் அதே क्वेश्चन பேப்பரை இவன் கையில கொடுத்து, वही क्वेश्चन पेपर इस बच्चे के हाथ में दिया உன்னால முடிந்த வரைக்கும் நீ படிச்சிட்டு வா, और कहा तुझसे जितना होगा उतना पढ़ के आ. 2 நாள் கழிச்சு உனக்கு பரீட்சை வைக்கிறேன். 2 दिन के बाद तुझे फिर से परीक्षा दिया जाएगा. பிள்ளைகள் எல்லாரும் டீச்சர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. सब बच्चे जाकर शिक्षक से शिकायत किए. எல்லாரும் பரீட்சை எழுதி இருக்கிறோம். सब लोग ने हमने परीक्षा लिखा है. அதே क्वेश्चन பேப்பரை கொண்டு அவன்கிட்ட கொடுத்து 2 நாள் டைம் கொடுத்து எழுத வைப்பேன்னு சொல்றீங்க. वही प्रश्न पत्रिका आप उस लड़के को देकर 2 दिन के बाद लिखने को कह रहे हो. ஆனா நீங்க செய்யறது தப்பு அப்படி சொல்லி எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து டீச்சர் பஸ் போடுறாங்க. आप जो कर रहे हो ये गलत है बोलकर सब बच्चे जाकर शिकायत करने लगे. ஆனா உண்மையிலே டீச்சர் பரிதாபப்பட்டு क्वेश्चन பேப்பரை பையன் கையில கொடுத்து 2 நாள் டைம் கொடுக்கறாங்க. लेकिन सचमुच शिक्षक को उस बच्चे पर बिचारा समझकर उस बच्चे के हाथ में प्रश्न पत्रिका देकर पढ़ने को कहा. 2 நாள் கழிச்சு திரும்ப கூப்பிட்டாங்க. 2 दिन के बाद फिर से उसे बुलाया, பரீட்சை வைக்கிறாங்க. परीक्षा रखा. அந்த பையன் வேணும்னு ஒண்ணு எழுதல. वो बच्चा जानबूझकर कुछ भी नहीं लिखा. வீம்புக்கு பேப்பர் அப்படியே கொடுத்துட்டான். वैसी जैसा पेपर दिया था वैसे वापस लौटा दिया. டீச்சருக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது. टीचर को बहुत गुस्सा आया. ஸ்கூலை விட்டு வெளியே எடுத்துட்டாங்க. उसको स्कूल से बाहर निकाल दिया. ஸ்கூலை விட்டு வெளியே எடுத்துட்டாங்க. स्कूल से बाहर निकाल दिया. அந்த அந்த பையனுடைய அம்மா வந்தாங்க. उस बेटे का उस लड़के का माँ आया. சிஸ்டர் நீங்க வாங்க, सिस्टर जी आप आइए. அந்த ஹெட் மிஸ்டர்ட்ட வந்து பேசுங்க. उस हेड मिस्टर से पास आके बात कीजिए. ஹெட் மிஸ்டர் அங்க ஒரு லேடி இருந்தாங்க. वहां पर एक औरत थी, वो நீங்க வந்து பேசுங்க. आप आके बात कीजिए. என் பையனை எப்படியாவது ஸ்கூல்ல சேர்த்துட சொல்லுங்க. मेरे बच्चे को कैसे भी स्कूल में ले लेने बोलिए. அந்த ஹெட் மிஸ்டர் சொன்னாங்க. तब वो जो मुख्य दीपिका थे उन्होंने कहा, அவங்க अम्माவை வெளியே अனுப்பி வைத்து விட்டு उसकी माँ को बाहर भेज दिया என்கிட்ட பேசுனாங்க. और मुझसे बात किया. இந்த பையன் இப்படி இப்படி காரியங்கள் எல்லாம் செய்கிறான். ये लड़का ये सब काम करता है. அவனுக்கு எத்தனையோ தருணங்களை நான் கொடுத்தேன். उसको कितनी मौका दिया गया. படிப்பு காரியம் மட்டுமல்ல, सिर्फ पढ़ने के लिए नहीं, அவனுடைய நடவடிக்கையில் சில காரியங்கள் இருக்கிறது. उसके चाल चलन में भी कुछ बातें हैं. இதெல்லாம் நான் புரிய வைத்து ये सब मैंने समझाया. அவன் ஒண்ணு கூட அவன் எனக்கு கீழ்ப்படியல. उसने एक भी बात नहीं माना. அவங்க சொன்ன ஒரு காரியத்துக்கு என்னால திருப்பி பதில் சொல்ல முடியல. उन्होंने जो कहा उसका मैं उल्टा जवाब ही नहीं दे पाई. அதனால அவனை ஸ்கூலை விட்டு எடுத்துட்டேன். इसलिए मैंने उसे स्कूल से बाहर निकाल दिया. இனி நீங்க என்கிட்ட வந்து எவ்வளவு பரிந்து பேசினாலும் आप अभी आकर मुझसे कितने भी सिफारिश करोगे, நான் ஸ்கூல்ல ஏத்துக்கிட்டறப்பல இல்ல. मैं स्कूल में नहीं लूंगा. அந்த பையனுடைய அம்மாட்ட சொன்னேன். और मैंने उस लड़के की माँ से कहा, டீச்சர் இப்படி இப்படி சொல்றாங்க. मुखिया दीपिका ऐसे ऐसे बता रहे हैं. இல்லவே இல்ல, नहीं नहीं, என் பிள்ளை அப்படியே கிடையாது. मेरा बच्चा वैसा नहीं है. தேவனுடைய பிள்ளைகள் கத்த
நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है, எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் भले कितना भी सिखाए, கீழ்ப்படியாத ஒரு மனசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமேயானால் जब किसी मनुष्य के अंदर आज्ञा पालन करने की इच्छा ही न हो, அவர்களுக்குள்ள இருப்பது கடின இருதயம். उनके अंदर हठीला मन है। அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். वैसे लोगों को देखकर परमेश्वर कहता है हठीला लोगों, அவருடைய வாயின் வார்த்தைகள் பெருமை நிறைந்தது. उनकी मुंह की बातें घमंड भरे हैं, அதனால தான் அவர்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள். इसलिए वो वैसे होते हैं। அவர்கள் எத்தனை வருஷம் ஆராதனைக்கு வந்தார்கள், कितने भी सालों से आराधना में आए, அவர்கள் ரட்சிக்கப்படுவது அரிதான वो காரியம். उद्धार पाना बहुत ही कम है, ஏனென்றால் அவர்கள் வேணுமென்று இருக்கிறார்கள். क्योंकि वो जानबूझकर बैठे रहते हैं। கர்த்தரே வந்து பேசினா கூட கீழ்ப்படிய மனமில்லை. परमेश्वर ही उनके पास आकर बात करे फिर भी नहीं இப்படிப்பட்ட मानेंगे। வணங்கா கழுத்துள்ள ஜனங்களோடு நீங்கள் ஐக்கியம் வைக்காதீர்கள். ऐसे हट्टीले लोगों से कोई रिश्ता नहीं रखना। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனுஷன் வல்லமை இந்த நேபுகாத் நேச்சாரை ஆட்கொண்டபடியினால் एक मनुष्य की आत्मा इस नेबूकदनेस्सर को घेर रखा था, इसलिए அவனுடைய ஆகாரம் மாறி போனது. उसका भोजन बदल गया। அவன் மாட்டை போல புல்லை மேய்கிறான். वो बैलों के समान घास चरने लगा, அவன் மாட்டை போல புல்லை மேய்கிறான். बैलों के समान घास चराने लगा। அவனுடைய தலைமுடி கழுகுகளின் இறகுகளை போல மாறிவிட்டது. उसके बाल उकाब के पक्षियों के परों सा हो गया। மாத்திரமல்ல केवल उतना ही नहीं, அவனுடைய நகங்கள் எல்லாம் பட்சிகளின் நகத்தை போல மாறிவிட்டது. उसके नाखून जो है चिड़ियों के पंचों के समान बन गए। நீங்கள் கழுகுடைய கால் நகத்தை பார்ப்பீர்களே ஆனால் यदि आप पक्षियों के पैरों के नाखून को देखोगे, அந்த நகம் இந்த அளவுக்கு வளைந்து போய் இருக்கிறது. उनके नाखून जो है ऐसे बढ़कर लंबा होकर ऐसा हो जाता है। அது எதற்காக இந்த கழுகுடைய நகங்கள் எல்லாம் வளைந்து போய் இருக்கிறது என்றால் क्यों एक उका पक्षी के नाखून बड़े होते हैं? அது வேட்டையாடுவதற்காக, शिकार करने के लिए, அல்லது மற்ற விலங்கினங்களை பிடித்து சாப்பிடுவதற்காக, या बाकी के जानवरों को पकड़कर नोचने के लिए நகங்கள் வளைந்து காணப்படுகிறது. उनके नाखून जो है टेढ़े हो जाते हैं। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? आज के दिन हमारे जीवन कैसा है? நகம் என்று சொல்லும்போது नाखून कहते समय நம்முடைய ரத்தத்தில் உள்ள அசுத்தங்கள், हमारे खून की अशुद्धता, அல்லது நம்முடைய சரீரத்தில் வெளியேற்றப்படாத அசுத்தங்கள், हमारे शरीर से बाहर न निकला गया हुआ अशुद्धता, அவைகளாக்கும் நகங்களாக வெளியே வளர்ந்து வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ऐसे कहते हैं यही नाखून के रूप में बाहर बढ़ता है। அப்ப இதை மனுஷன் சுய புத்தி இருக்குமேயானால் நகம் வளர வளர வெட்டுமா? जब किसी इंसान के अंदर स्वयं बुद्धि हो तो वो नाखून बढ़ते बढ़ते काटते रहेगा। மனுஷனா இருந்தால் நகத்தை வெட்டி சுத்திகரிப்பார். यदि इंसान हो तो नाखून काटेगा। சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, जब बच्चे छोटे होते हैं तो स्कूल में सिखाते हैं நகத்தை வாயினால கடிக்க கூடாது, कि नाखून को मुंह से नहीं काटना நகத்தை चाहिए, வாயினால கடிக்க கூடாது, नाखून को मुंह से नहीं काटना நகத்தை चाहिए, நீ கட் பண்ணு, नाखून काटो, நீ சுத்தமா இரு शुद्ध रहो। என்று சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறாங்க. ऐसे छोटे बच्चों को स्कूल में ही सिखाया जाता है। ஆனா இந்த நேபுகாத் நேச்சாருடைய நகங்கள் लेकिन ये नबूकदनेस्सर राजा का नाखून பட்சிகளை போல வளைந்து காணப்படுகிறது. पक्षियों के समान मुड़े हुए थे। அதாவது இறந்து போன மாம்சத்தை பட்சிப்பதற்கு मरा हुआ शरीर को उठाने के लिए அவனுடைய நகங்கள் வளைந்து போய் இருக்கிறது. उसके नाखून जो है मुड़े हुए थे। தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது. हम भी परमेश्वर के मंदिर हैं। நம்முடைய சரீரம் தேவ ஆவியான தங்கக்கூடிய வாசஸ்தலம். हमारा शरीर परमेश्वर की आत्मा निवास करने वाला शरीर है। பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். पवित्र आत्मा जी आपके भीतर निवास करता है। கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். मसीह हमारे भीतर निवास करता है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு வேணும். हमारे भी जीवन में एक नियम होना जरूरी है। விசுவாச தேவனுடைய பிள்ளைகள் विश्वासी लोगों, நம்முடைய எழுத்தின்படியே நமக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும். लैंगिक तौर से भी हमारे जीवन में परिवर्तन होना अवश्य है। ஆவிக்குரிய பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி உண்டாகணும். आत्मिक रीति से भी हमारे जीवन में परिवर्तन होना अवश्य है। தலைமுடி கழுகுகளுக்கு இறகுகளுக்கு ஒப்பாய் வளர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. बाल जो है उकाब की पक्षियों के समान बड़ा और लंबा है। இன்றைக்கு உலகத்தில் अनेक வாலிபருடைய தலைமுடி கழுகுக்கு இறகு போல நிற்கிறது. आज के कई जवान बच्चों का बाल जो है उकाब की पक्षियों के परों के समान सीधा खड़ा है। விசுவாச பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஒழுங்கு வேணும். हमारे विश्वासियों के जीवन के बच्चों में कोई नियम होना अवश्य है। அந்த கழுகுகளின் இறகுக்கு ஒப்பாய் தலைமுடி நேர நிமிர்ந்து நிற்கிறது என்று சொல்லும்போது जब उकाब की पक्षियों के परों के समान
सीधा खड़ा है, அது ஆவிக்குரிய ரீதியில எடுத்துக்கொள்ளும் போது யாருடைய உபதேசத்துக்கு கட்டுப்படாத நிமிர்ந்து நிற்கிற அனுபவத்தை குறிக்கிறது. आत्मिक रीति से उसका अर्थ यही है कि किसी का उपदेश न सुनते हैं, हठीला मन होते हैं. அப்படி கைகள்ல நகம் வளர வளர வெட்டிடுங்க. हम आपके हाथ में जब नाखून बढ़ते बढ़ते काट दीजिए, நகத்தை வளர வளர வெட்டுங்க. नाखून को बढ़ते बढ़ते काट दीजिए. பாஸ்டர் ராஜு அப்படின்னு ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். एक राजू नाम का एक पास्टर जी आए थे. அந்த பாஸ்டர் நல்லா ஃபுல்லா சேவிங் பண்ணிடுவார், நல்லா கிளீனா சேவ் பண்ணுவார். वो पास्टर जी है पूरा शेव करके आते थे, நல்ல நீட்டா இருப்பார். बहुत नीट दिखते थे. அவர் சொல்லுவாரு, उन्होंने कहा என் கையில நகத்தை பாருங்க, मेरे हाथ का नखून देखिए, அவ்வளவு கிளீனா வெட்டி வச்சிருக்கிறாரு. उतने में साफ रखा हूँ. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, उन्होंने कहा है ராணுவத்துல சேருகிறவர்கள் जो मिलिट्री में जिसकी भर्ती होती है, அந்த ராணுவத்துல டெய்லி அவங்க செக் பண்றாங்க, डेली उनका चेक होता है, நகத்தை பாக்குறாங்க, उनका नखून देखा जाता है, தலைமுடி எப்படி இருக்கு, उनका सिर देखा जाता है, தாடிமுடி எப்படி இருக்கு, सिर का बाल कैसा है, அப்படியே தடவி பாப்பானா. ऐसी हाथ लगाकर देखते हैं. அப்ப தடவி பார்க்கும்போது கூட கன்னத்துல அப்படி பிளேனா இருக்கணும். गाल को गाल में हाथ लगा के देखते हैं कि कोई बाल है या नहीं. உலக பிரகாரமாக ஒரு ராணுவத்திலே அப்படி ஒரு மனுஷன் சோதிக்கப்படுவாரேயானால், यदि दुनियादारी में मिलिट्री में जब कोई व्यक्ति इस प्रकार परखा जाता है, பரலோகத்தின் தேவனுடைய சேனைகளில் இருக்க தேவனுடைய பிள்ளைகள், स्वर्गीय परमेश्वर की सेना में रहने वाले परमेश्वर के लोग அதை விடலும் பல மடங்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். उससे भी कई गुना अधिक बढ़कर हमें शुद्ध रहना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், यदि परमेश्वर आपको आशीष करना है तो தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். वचन के आधार पर हमारा जीवन बसना है. அதனால ஆண்டுடைய பிள்ளைகளுடைய நகங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். इसलिए परमेश्वर के लोगों का जीवन में नाखून शुद्ध होना है. இந்த கழுகுடைய இறகுகளுக்கு சமானமாய் தலைமுடி இருந்தது. उसके बाल जो उकाब की पक्षियों के परों सा था, அவளுடைய நகங்கள் பட்சிகளின் நகத்தை போல இருந்தது. और उसके नाखून चिड़ियों के पंचों के समान था. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, அது பெனந்துங்கிறது கழுகு. ये लाश को उठाता है. எவ்வளவு உயரமான அனுபவத்திலே பறக்கிற ஒரு வல்லமை இதற்கு இருந்தாலும், भले ही इस उकाब की पक्षियों को कितने भी ऊंचाई में उड़ने की शक्ति हो, பறவைகளில் எல்லாம் மிகவும் உயரமாய் பறக்கக்கூடிய பறவை கழுகு. पक्षियों में सबसे ऊंचा उड़ने वाला पक्षी उकाब पक्षी. அந்த கழுகு, பருந்து இவைகள் எல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தது. ये जो गरुड़ और ये उकाब के पक्षी एक ही जात के लोग हैं. உன்னதமான அனுபவம், உயரமான அனுபவத்துல பறக்கக்கூடியது. ऊंचे अनुभव में उड़ने वाले पक्षियां, எவ்வளவு உயரமான நிலைமையில பறந்தாலும், भले कितनी ऊंचाई में उड़े, அந்த கழுகுடைய பார்வை எல்லாம் கீழ் நோக்கி இருக்கிறது. उस पक्षी का नजर नीचे की ओर लगी रहती है. எங்கடா கோழி குஞ்சு மேயுது, कहाँ मुर्गी का बच्चा है, எங்க பெணம் கிடக்குது, कहाँ लाश पड़ा है. மேல இருந்தாலும் பார்வை எல்லாம் கீழே இருக்கிறது. भले ऊपर उड़ता है लेकिन उसका पूरा नजर नीचे ही रहता है. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல சொல்லுவாங்க, इस दुनिया में कहावत है பணம்னு சொன்னா பெணமும் வாய் திறந்துரும் அப்படின்னு. कि पैसा रुपया कहते ही लाश भी मुंह खोल देता है. பெணம் கூட வாய் திறந்துருமா பணம்னு சொன்னா? रुपया कहते ही लाश भी मुंह खोल देता है. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆகாத ஒரு காரியம். ये सब परमेश्वर के लोगों के अंदर नहीं होना है. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. धन लोभी सब पापों का जड़ है. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள போதும் என்கிற மனப்பக்குவம் உண்டாயிருக்கிறது. परमेश्वर के लोगों के अंदर एक संतुष्ट मन होना चाहिए. போதும் என்கிற மனசு எவர்களுக்குள்ள இருக்கிறதோ, जिसके अंदर संतुष्ट मन है, அவர்களுக்குள்ள தேவ பக்தி உண்டாகிறது. उन्हीं के अंदर ईश्वर का भक्त होता है. இந்த பிணத்தை தின்பதற்காகத்தான் அந்த கழுகுகளின் நகங்கள் வளைந்து போயிருக்கிறது. इस लाश को उठाने के लिए उकाब की पक्षियों का नाखून बड़े बड़े रहते हैं. தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்முடைய கரங்கள் வளைந்து போன விரல்களா இருக்க கூடாது. हमारी उंगलियां जो है मुड़े हुए या टेढ़े मेढ़े नहीं होना है. அவைகள் நீட்டப்பட்ட கரங்களா இருக்க வேண்டும். वो एकदम में लंबी हुई हाथे होना है. இன்னைக்கு அநேகருடைய கரங்கள் சுருங்கி போயிருக்கிறது. आज कई लोगों के हाथ सूख गए हैं. தேவனுடைய காரியங்களிலே கரங்கள் நீட்டப்பட மனம் இல்லை. परमेश्वर के कामों में हाथ को बढ़ा नहीं पा रहे हैं. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரம் எப்படி இருக்கிறது? लोगों का हाथ कैसा है? ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை நாம் ஆராய்ந்து பாருங்கள். परमेश्वर के लोग अपने आप को जांच कर देखिए. நன்மை செய்வதற்கு கரம் நீட்டப்படாது. भलाई करने के लिए अपने हाथों को आगे नहीं बढ़ाते हैं. கர்த்தருடைய காரியத்திலே கையை நீட்ட முடியாது. परमेश्वर के कामों के लिए हाथ आगे नहीं बढ़ा पाते हैं. மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற விஷயத்திலே, बाकी को भलाई करने की बातों में, கர்த்தருடைய காரியங்களிலே परमेश्वर के कामों में நம்முடைய கைகள் சோம்பின கைகளா இருக்கிறது. हमारी
सारे हाथ सूख गए हैं। தேவனுடைய பிள்ளைகளுடைய சூம்பின கையெல்லாம் நேராக்குவதற்காக கர்த்தர் விரும்புகிறார். ये सारे सूखे हुए हाथों को सीधा करना ही परमेश्वर चाहता है। இயேசு தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தார். जब परमेश्वर मंदिर में प्रवेश किया, அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தார். वहां पर एक व्यक्ति था जिसका हाथ सूखा हुआ था। இயேசு அவனை பார்த்தார். यीशु ने उसे देखा உன் கையை நீட்டு என்று और சொன்னார். कहा तेरे हाथ को आगे बढ़ा। அவன் தன் கையை நீட்டினான். उसने जैसे ही हाथ को आगे बढ़ाया, சூம்பின கை மறு கையை போல சுத்தமாயிற்று. ये सूखा हाथ दूसरे हाथ के समान अच्छा हो गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து हम பார்க்கிறோம். अपने जीवन को जांच कर देखेंगे। ஒரு சகோதரன் சொன்னார், एक भाई ने कहा, சிஸ்டர் கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்பதான் செய்கிறேன். सिस्टर जी मैं चाहता तो हूँ कि परमेश्वर के लिए क्रिया करूं, ஆனா முதலாவது கர்த்தர் தந்தாதானே கர்த்தருக்கு என்று எதையும் செய்ய முடியும். लेकिन मुझे परमेश्वर दे तो ही तो मैं परमेश्वर के लिए दे सकता हूँ। முதலாவது கர்த்தரை தர சொல்லுங்க, அப்புறமா கர்த்தருக்கு செய்யலாம். पहला परमेश्वर से कहो कि मुझे दे, फिर मैं दूंगा। தேவ பயம் இல்லாத வார்த்தை, ये सब परमेश्वर का भय नहीं मानने தேவ वालों பயம் का இல்லாத शब्द, ஒரு வார்த்தை. परमेश्वर का भय न मानने वालों का தேவ शब्द நமக்கு है। தராமலேயே நம்ம இப்படி இருக்கிறோம். क्या परमेश्वर नहीं दिया इसलिए हम ऐसे हैं क्या? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினால தான் நான் இப்படி இருக்கிறேன். परमेश्वर ने हमें दिया है इसलिए हम ऐसे हैं। எத்தனையோ ஜனங்களுக்கு வீடு இல்ல, कितने लोगों को घर नहीं है, எத்தனையோ ஜனங்களுக்கு சாப்பாடு இல்ல, कितने लोगों को भोजन नहीं है, எத்தனையோ ஜனங்களுக்கு வஸ்திரம் இல்ல, कितने लोगों के पास कपड़े नहीं है, கஷ்டத்தின் மத்தியில உழன்று கொண்டிருக்கிறார்கள். गरीबी में अपने दिन काट रहे हैं। கர்த்தர் நமக்கு எவ்வளவாய் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने हमको कितने आशीर्वाद दिया है, நன்மை செய்ய மனம் இல்ல, फिर भी भलाई करने की इच्छा नहीं है। கர்த்தருடைய காரியத்துக்காக கை நீட்ட மனம் இல்ல, परमेश्वर के कामों के लिए हाथ बढ़ाने की इच्छा नहीं है। இவர்களுடைய கையெல்லாம் இந்த கழுகுகள் இந்த பட்சிகளின் விரல்களைப் போல வளைந்திருக்கிறது. ये सारे लोगों का हाथ उकाब की पक्षियों के नाखून के समान मुड़ गए हैं। இவர்கள் விரல்கள் எல்லாம் வளைந்து காணப்படுகிறது. इनके सारी उंगलियां मुड़ गई हैं। இப்படிப்பட்டவர்கள் மனுஷனுடைய வல்லமையினால் ஆளுகை ऐसे செய்யப்படுகிறார்கள். लोग मनुष्य की आत्मा से घेरे हुए हैं। மனுஷனுடைய வல்லமையினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள். मनुष्य की सामत से घेरे गए हुए लोग, அவர்களுடைய கரம் சுருங்கி போயிருக்கிறது. उनके हाथ सूख गया है, அவருடைய கரம் நீட்டப்படவில்லை. उनके हाथ लंबी नहीं हुई है। இப்படிப்பட்ட மக்களோடு சேருகிறவர்கள் அப்படியே மாறி போவார்கள். ऐसे लोगों के साथ जुड़े हुए लोग भी वैसे ही बन जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். हम अपने आप को जांच कर ஒரு देखेंगे। ஆள் நம்மட்ட வந்து பேசுதுன்னா जब कोई व्यक्ति हमसे बातें करता அந்த है, ஆளை ஆளுகை செய்வது என்ன வல்லமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். उस व्यक्ति को कौन सी आत्मा घेर रखा है इसे जांचना है। ஆவியானுடைய வல்லமை ஒரு மனுஷனை ஆளுகை செய்யுமானால் जब पवित्र आत्मा जी का सामर्थ्य किसी व्यक्ति को घेरा है, முதலாவது அவன் நன்மை செய்கிறவனா இருப்பார். सबसे पहला वो भलाई करने वाला रहेगा। இரண்டாவது வியாதி எல்லாம் சுகமாக்குறவல்ல கிருபை. दूसरा ही बीमारियों को चंगाई करने वाली सामर्थ्य। பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட இயேசு நன்மை செய்தார். पवित्र आत्मा और सामर्थ से भरा हुआ यीशु ने भलाई किया। நன்மை செய்ய மனம் இல்ல. भलाई करने की इच्छा नहीं हुई। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்று சொல்வார்கள். विश्वासी कहेंगे, கர்த்தருக்காக முதலிடம் கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள். कहेंगे परमेश्वर को ही प्रथम स्थान देते हैं। அந்த ஜான் ராஜ்னு ஒரு பாஸ்டர் இருந்தாரு. एक पास्टर जी है जिसका नाम है जॉन राज, அவர் எனக்கு மறந்து போச்சுது. मैं भूल ஆனா गई। ஒரு கன்வென்ஷனோட ஊழியர் மீட்டிங் நடத்த வந்திருந்தார். एक कन्वेंशन के समय में वो सेवकों की मंडली चलाने के लिए आए थे। அவர் சபையில ஒரு ஆள் இருந்தார். उनके कलीसिया में एक व्यक्ति था। அந்த சபையில இருந்த ஒரு நபர் उस कलीसिया का व्यक्ति பணம் சேர்த்து 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 பேங்க்ல போடுறாரு. पैसा जमा करके बैंक में डालता था। எவ்வளவு காரியங்கள் சொன்னாரு. कितनी बार बताया गया, கர்த்தருக்காகவும் கரம் நீட்ட மாட்டார், परमेश्वर के लिए हाथ आगे नहीं बढ़ाएगा, மற்றவர்களுக்காகவும் நன்மை செய்ய மாட்டார். दूसरों की भी भलाई नहीं करेगा। அவர் கேட்டாரா, तो उसने पूछा, இவ்வளவு சேர்த்து சேர்த்து நீ பேங்க்ல வச்சிட்டு இருக்கிறீரு, इतना पैसा जमा करके तुम बैंक में रखे हो, நீ சேர்த்து வைத்திருக்கிறதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, ये ऐसा जमा करके रखने से किसी का लाभ नहीं, அதனால ஒன்று செய்யும். इसलिए एक काम कर दें, என் காலத்துக்கு பிறகு मेरा जमाने के बाद அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு சொந்தம் எழுதி வை. लिख के रख कि ये अंतिम मसीह के काल का है। ஜான்ராஜ் பாஸ்டர் உங்க சபையில் உள்ள விசுவாச சகோனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. ये जॉन राज पास्टर जी ने अपनी कलीसिया के विश्वासियों को बताया हुआ बात है। அவர் சொன்னார் இப்படியும் விசுவாசிகள் இருக்கிறார்கள். उन्होंने कहा ऐसे भी विश्वासी लोग எங்க हैं। சபையில இப்படி ஒரு ஆள் இருந்தாரு, हमारे कलीसिया में भी ऐसा ही एक व्यक्ति है। அவருக்கு நான் சொன்னேன், उनसे मैंने कहा பொம்மை வச்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, ये ऐसा जमा करके रखने से किसका लाभ है, பொம்மை காலத்துக்கு
அதுக்கு பிறகு அந்தி கிறிஸ்தின் ஆட்சிக்கு சொந்தம்னு உயிரெழுதி வையும்னு சொன்னேன். मैंने कहा उनसे कि एक इच्छा पत्र लिख दे कि तेरे जमाने के बाद तेरे काल के बाद ये अंतिम मसीह को मिलेगा. அது பாஸ் ஜான்ராஜ் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. ये पास जॉनराज जी ने कहा हुआ அப்ப बात है. இவர்களுடைய நகங்கள் அல்லது இவருடைய கரங்கள் சுருங்கி போய் இருக்கிறது. इनके नाखून इनके हाथ जो है सूखे और मुड़े हुए हैं, உள்ள வளைந்து இருக்கிறது, अंदर से मुड़े हुए हैं. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग हमें जानकारी लेना है. இப்படிப்பட்ட சுபாவம் எவர்களுக்குள்ள உண்டாயிருக்கிறது. किसके अंदर ऐसी स्वभाव होती है? அவர்களை ஆளுகை செய்வது மனுஷனுடைய வல்லமை. जिनको मनुष्य की आत्मा घेरा हुआ है, அதனால அவர்களை குறை சொல்வதற்கல்ல, उन पर कमी बताने के लिए नहीं, அவர்களை ஆளுகை செய்வது மனுஷ வல்லமை. क्योंकि उनको घेर रखा है मनुष्य की आत्मा. தேவனுடைய பிள்ளைகள் அவர்களும் கெட்டு போவார்கள், அவர்களை சேர்கிறவர்களும் கெட்டு போவார்கள். वो भी खुद बिगड़ जाएंगे, उनके साथ आने वालों को भी बिगाड़ देंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நம்முடைய கரம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்கணும். हमारा हाथ किस प्रकार है इसे जानना है. இப்ப நேபுகாத் நேச்சாருடைய நகங்கள் வளர்ந்து नबूकदनेस्सर राजा का नखून बढ़कर அது பட்சியின் நகங்களை போல மாறிவிட்டது. वो पक्षियों के पंचों के समान हो गया. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய கரங்கள் வளைந்து போன கரங்களாய் அல்ல, हमारे हाथ मुड़े हुए हाथ नहीं, அது நம்முடைய விரல்கள் உள்வளைந்து காணப்படுகிற விரல்கள் அல்ல. हमारे उंगलियां जो है अंदर की तरह मुड़ा हुआ नहीं, நம்முடைய கரங்கள் மற்றவர்களுக்காக விரிந்த கரங்களாய் இருக்க வேண்டும். हमारे हाथ दूसरों के लिए खुला हुआ रहना है. அந்த கரங்கள் உள்வளைந்து காணப்படுமையானால் यदि हमारा हाथ जो है उंगलियां अंदर की तरफ मुड़ा हो, மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆசீர்வாதங்களுக்குள்ள இருக்குமையானால் यदि हमारे अंदर ऐसी आशीर्वाद हो जो परमेश्वर के लिए उपयोग नहीं, मनुष्य के लिए भी उपयोग नहीं, அவருடைய மனுஷனுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிறார்கள். ऐसे लोग मनुष्य की आत्मा से घेरे हुए लोग हैं. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட மக்கள் நீங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். ऐसे लोगों को जांच पड़ताल कर लीजिए. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் கட்டப்பட வேண்டுமானால், हमारा आत्मिक जीवन बनाया जाना है तो, நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர வேண்டுமானால், हम आत्मिक जीवन में बढ़ना है तो, எவர்கள் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் நடத்தப்படுகிறார்களோ, जो कोई पवित्र आत्मा जी के द्वारा चलाए जाते हैं, அவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும். उनके साथ हमारी संगति हो, அவர்களோடு நம்முடைய ஐக்கியம். उनके साथ हमारी संगति हो. அப்படி இல்லனா ऐसा न हो तो, மனுஷனுடைய வல்லமையினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ, जो कोई मनुष्य की सामर्थ से चलाए जाते हैं, அவர்களோடு ஐக்கியம் வைக்கும் போது उनके साथ संगति रखते समय அவர்கள் தாங்களும் கெட்டு போவார்கள், அவர்களோடு கூட சேருகிறவர்களையும் கெடுத்து वो போடுவார்கள். खुद भी बिगड़ जाते हैं और उनके साथ रहने वालों को भी बिगाड़ देते हैं. அதனால தேவனுடைய பிள்ளைகள் அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग समझ के साथ रहिए. மாத்திரமல்ல, केवल वो नहीं, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है, இப்படியே 7 காலங்கள் சென்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे 7 काल बीत गए. இப்படியே 7 காலங்கள் சென்றது. ऐसी 7 काल बीत गए. ஒரு நாள் அவனுக்குள்ள தெளிவு வந்தது. एक दिन उसे समझ आई. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र पढ़ते हैं, அவன் தன் கண்களை ஏறிட்டு பார்த்தான். उसने अपनी आंखें ऊपर की ओर उठाया. வசனத்தில் இருக்கிறதெல்லாம் நான் சுருக்கமா சொல்லி वचन முடிக்கிறேன். में जो लिखा है वही मैं बता रही हूँ. இந்த ஒரு நாள் இந்த நேபுகாத்நேசர் தன் கண்களை ஏறிட்டு பார்க்கிறார். एक दिन यही नबूकदनेस्सर अपनी आंखें स्वर्ग की ओर उठाई. கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது अपनी आंखों को स्वर्ग की ओर उठाते समय அவனுக்குள்ள ஒரு வல்லமை வந்தது. उसके अंदर एक सामर्थ उतर आया. அவனுடைய முக கலை அவனுக்குள்ள வந்தது. उसका चेहरे की चमक फिर से बढ़ गया. கர்த்தரை ஸ்தோத்திரித்தான் அவன். उसने परमेश्वर को स्तुति किया. கர்த்தருடைய கண்களை திறக்கிறார். परमेश्वर ने उसकी आंखें खोल दी. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தரை எது நோக்கிற கண்களாய் இருக்கிறது. हमारी आंखें परमेश्वर की ओर उठने वाली आंखें हो. கர்த்தருக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். परमेश्वर की ओर अपनी आंखें उठाना है. நம்முடைய ஒத்தாசைக்காக சகாயத்துக்காக கர்த்தரை தேடுகிற கண்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. हमारी मदद के लिए सहायता के लिए परमेश्वर की ओर उठाने वाली आंखें हो. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்கள் கர்த்தருக்கு நேராய் ஏறெடுக்கப்பட வேண்டும். परमेश्वर के लोगों की आंखें केवल परमेश्वर की ओर उठा लिया जाए. அல்லேலூயா. हालेलुया. அவன் கர்த்தருக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்த போது जब उसने परमेश्वर की ओर अपनी आंखें उठाई, அவனுடைய பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். उसने स्वर्गीय परमेश्वर को स्तुति किया. அவனுடைய முகக்கலை அவனுக்குள்ள வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि उसकी चेहरा चमकने लगा. அப்படியானால் அவன் ராஜாவா இருந்த நாட்களில் इसका मतलब वो जब राजा था, அவனுடைய முகத்துல ஒரு கலை இருந்தது. उसके चेहरे में एक रौनक थी. ராஜா என்று சொல்லும்போது ராஜாவின் கலை அவன் முகத்துல தெரிந்திருக்கு. राजा कहते समय राजा का रौनक उसके चेहरे में दिखाई दिया होगा. ஆனா இவன் மனுஷனின் தள்ளப்பட்ட போது लेकिन जब वो इंसानों से बाहर निकाल दिया மாட்டை गया, போல புல்லை
மேய்ந்து கொண்ட போது बैलों के समान जब घास चरा रहा था அவன் முகக்கலை அவனை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. उसका चेहरे का रौनक हट गया। எப்பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினானோ लेकिन उसने जब अपनी आंखें परमेश्वर की ओर उठाई और स्तुति किया அப்பொழுது அவனுடைய முகக்கலை அவனுக்குள்ள திரும்ப வந்தது. तब उसके अंदर फिर से उसका चेहरे का रौनक उठाया। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு என்று கர்த்தர் ஒரு முகக்கலையை தந்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए हमारे चेहरे के लिए एक रौनक दिया है। நம்ம ரோட்ல நடந்து போனா கூட जब रास्ते में चलते समय भी மற்றவர்கள் கேட்பாங்க, दूसरे लोग पूछते हैं நீங்கள் கிறிஸ்தவர்களா, क्या आप मसीह लोग हैं, நீங்கள் கிறிஸ்தவர்களா, क्या आप मसीह हो। ஏன்னா முகத்துல ஒரு கலை, क्योंकि चेहरे का रौनक, முகத்தை பார்க்கும் போதே தெரியும் இவர்கள் கிறிஸ்தவர்கள். चेहरे को देखते ही पता चलता है कि मसीह लोग हैं। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய முகத்திலே கர்த்தர் ஒரு கலையை தந்திருக்கிறார். परमेश्वर के लोग हमारी चेहरे में परमेश्वर ने एक रौनक दिया है। நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை நம்முடைய முகம் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது. हम मसीह लोग ऐसे हमारा चेहरा बताता है। ஆனால் இந்த ராஜா தன் முகக்கலையை இழந்து போனார். लेकिन ये राजा अपने चेहरे की रौनक को खो दिया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है அவனுடைய முகம் வறண்டு போயிற்று. उसके चेहरा सूख गया, அவன் முகம் வறண்டு போயிற்று. उसका चेहरा मुरझाया गया। தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய முகங்கள் வறண்டு போகிறது. कई लोगों का चेहरा मुरझा जाता है, சிலருடைய முகம் அப்படியே செத்து போகுது. कई लोगों का चेहरा मरा हुआ के समान होता அதனால தான் है। வேதத்தில் வாசிக்கிறோம், वही पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை என்று अब எழுதப்பட்டிருக்கிறது. से याकूब का चेहरा कभी मुरझाया न जाएगा। காரணம் என்னவென்றால் ஏதோ சிலருக்கு முகம் செத்து போய் இருக்கிறது. इसका कारण ये है कि कुछ लोगों का चेहरा मरा हुआ है। அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. अब से याकूब का चेहरा कभी मुरझाया न जाएगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது? हमारा चेहरा किस प्रकार है? நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? हमें देखने वाले क्या मसीह को देखते हैं, அல்லது நம்முடைய முகம் வறண்டு போய் இருக்கிறதா? या हमारा चेहरा सूखा और मुरझाया है, நம்முடைய முகக்கலை மாறி போனதா? क्या हमारा चेहरे का रौनक हट गया है, அல்லது நம்முடைய முகம் செத்து போய் இருக்கிறதா? क्या हमारा चेहरा मरा हुआ के समान है। இந்த ராஜாவின் முகம் வறண்டு போயிற்று. ये राजा का चेहरा सूख गया, அவனுடைய முகக்கலை அவனை விட்டு மாறி போயிற்று. उसका रौनक उसके चेहरे से दूर हो गया। தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவருடைய முகத்துல ஒரு தேவ பிரசன்னம் உண்டு. जो लोग मसीह में होते हैं उनके चेहरे में एक रौनक होती है। பின்மாற்றக்காரருடைய முகம் வறண்டு போய் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். पीछे हटे हुए लोगों की चेहरे को देखोगे तो उसे आप पता चलेगा। ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவானானால், जब कोई व्यक्ति परमेश्वर से दूर हो जाता है, ஒரு மனுஷன் கிறிஸ்துவை இழந்து பின்வாங்கி போய் இருப்பானானால், जब कोई व्यक्ति मसीह को खो देकर दूर हो जाता है, அந்த மனுஷனுடைய முகத்துல ஒரு இருட்டை பார்க்க முடியும். उस व्यक्ति के चेहरे में एक अंधियारा होती है, அவன் முகம் இருளடைஞ்சு போய் இருக்கு. उसका चेहरा अंधियारा होता है। எத்தனை நேரம் முகத்தை சோப்பு போட்டு கழுவுனாரு, कितने भी बार अपना चेहरे को साबुन से धोते रहे, எத்தனை நேரம் முகம் பிரகாசமா இருக்கட்டும்னு கிரீம் போட்டாலே, कितने बार भी चेहरे को चमकाने के लिए क्रीम लगाए, ஆண்டவருடைய பிள்ளைகள் பின்மாற்றக்காரனுடைய முகம் வறண்டு போய் இருக்கிறது. पीछे हटे हुए लोगों का चेहरा मुरझाया हुआ रहता है, பின்வாங்கி போனுடைய முகம் இருளடைந்து போய் இருக்கிறது. पीछे हटे हुए लोगों का चेहरा अंधियारा होता है, பின்வாங்கி போனுடைய முகம் செத்து போய் இருக்கிறது. पीछे हटे हुए लोगों का चेहरा मरा हुआ रहता है। அந்த ஆட்கள் என்ன கண்டு கொள்ளுங்கள், वैसे लोगों को पहचान लीजिए, அவங்க ஆளுகை செய்வது என்னது? वो उनके अंदर कौन सी बातें प्रभुता कर रही மனுஷனுடைய है। வல்லமை அவனை ஆளுகை செய்கிறது. मनुष्य की सामर्थ प्रभुता कर रहा है, மனுஷனுடைய வல்லமை मनुष्य की सामर्थ அல்லது பிசாசுடைய வல்லமை या शैतान की सामर्थ இவர்களை ஆளுகை செய்கிறபடினா इन पर प्रभुता करने के कारण அவருடைய இருதயம் கடினப்படுகிறது. इनका मन कठिन हो गया है। தாங்க எந்த இருட்டுக்குள்ள இருக்கிறோம் என்பது தெரியாது. ये नहीं जानते कि हम कौन से अंधियारा में बैठे தங்களுடைய हैं, முகம் எப்படி வறண்டு போய் இருக்கிறது, हमारा चेहरा कैसा सूखा हुआ है, தங்களுடைய முகம் எப்படி இருளடைந்து போய் இருக்கிறது, हमारा चेहरा कैसा अंधियारा है, தங்களுடைய முகம் எப்படி செத்து போய் இருக்கிறது, कैसा मेरा चेहरा मरा हुआ है, இதை பார்க்க மாட்டார்கள். इसे नहीं देखेंगे, மற்றொருத்தர் போய் பெரிய ஆலோசனை, लेकिन दूसरों के पास जाकर बड़ी सलाह देंगे। கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கன்வென்ஷனா இருந்தாலும் சரி, भले शादी का घर हो या कन्वेंशन हो, அங்க போய் ஆலோசனை, वहां जाकर सलाह देंगे, எல்லாத்துக்கும் ஆலோசனை. सबको सलाह। ஒரு சிஸ்டர் வந்தாங்க, एक सिस्टर जी आए, அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட வருத்தப்பட்டாங்க, वो सिस्टर मेरे पास आकर थोड़ा खेदित हुई। சிஸ்டர் நீங்க கன்வென்ஷனுக்கு வரல, सिस्टर जी आप कन्वेंशन में नहीं आए, கன்வென்ஷனுக்கு போயிருக்கும் போது लेकिन कन्वेंशन में जब गए थे ஒரு நபர் என்னிடத்துல வந்தார். तब एक व्यक्ति मेरे पास आया, என்கிட்ட வந்து சொன்னார், मेरे पास आकर कहा நீ வெள்ளை ட்ரெஸ் உடுத்திருக்க பிரயோஜனம் இல்ல, तू सफेद कपड़ा पहनने से कोई लाभ नहीं। அந்த சகோதரி தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். वो बहन अपने लिए परमेश्वर के लिए समर्पण करते हुए सेवा कर रही है। நீ வெள்ளை சேலை கட்டி இருக்கிறது பிரயோஜனம் இல்ல, तू सफेद कपड़ा पहनने से कोई लाभ नहीं। அதாவது நீ வெள்ளை சேலை கட்டி
கட்டிருக்கிறது பெருசு இல்ல तू सफेद साड़ी पहनी है, ये कोई बड़ी बात नहीं है। அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பேச ஆரம்பிச்சேன். ऐसा बोलकर बहुत सारी बातें कहने लगा। சகோதரி வந்து அழுதாங்க. वो बहन ने आके रोई। சிஸ்டர் நான் இன்னும் ஆண்டவருடைய வழிகளில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன். सिस्टर जी मैं तो अभी तक प्रार्थना ही कर रही हूँ कि मुझे परमेश्वर के कामों में और बढ़ना है। ஆனா ஒரு நபர் வந்து लेकिन एक व्यक्ति ने आकर நீ வெள்ளை சேலை கட்டி இருக்கிறது பெரிதல்ல, तू सफेद कपड़ा पहनना तेरे लिए बड़ी बात नहीं है। இப்படி எனக்கிட்ட வந்து எல்லா சில காரியங்களை பேசுகிறார்கள். ऐसे आकर मुझसे मेरे पास कुछ बातें बताया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, கர்த்தர் நமக்குள்ள இருப்பாரானால் यदि परमेश्वर हमारे अंदर हो, நம்முடைய குறைகளை சுட்டி காண்பிப்பார். हमारे कमियों को बताएगा, நம்முடைய குறைகளை சுட்டி காண்பிப்பார். हमारे कमियों को बताएगा। பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது जब पवित्र आत्मा जी आपके भीतर आएगा, அவர் உங்களை போதித்து நடத்துவார். वो तुम्हें सम्मति देकर चलाएगा। ஆவியானவர் நம்மை போதிப்பார். पवित्र आत्मा जी हमें सम्मति देगा। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு நாம் போதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. हमें दूसरों को सलाह देने की आवश्यक नहीं இது है। பின்மாற்றக்காரர்கள் செய்கிற காரியம். ये सब पीछे हटे हुए लोग करने वाली काम है। இயேசு சொன்னா यीशु ने कहा, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து தூர போடு. सबसे पहले तेरे आंखों में जो लत्था है उसे उठाकर फेंक दे। அதற்கு பிறகு மற்றவருடைய கண்களில் இருக்கிற துரும்பை எடுத்து போட நீ பிரயாசப்படு. उसके बाद दूसरों के आंखों में लगी हुई जंग को उतार कर फेंकने की प्रयास மற்றவங்க कर। கண்ணில் இருப்பது ஒரு சிறு துரும்பு, दूसरों की आंखों में तो छोटी सी जंग है, ஆனா இவருடைய கண்ணில் இருக்கிறது பெரிய உத்தரம். लेकिन इनके आंखों में बड़ा लत्था है। கண்ணில் இருக்க உத்தரம் தெரியாது, आंखों के ऊपर रखा हुआ लत्था को नहीं जानते हैं, மற்றவங்க கண்ணில் இருக்க துரும்பு தெரியுது. बल्कि दूसरों की आंखों में लगी हुई छोटी सी जंग भी पहचान में आता தன்னைத்தானே है। ஆராய்ந்து நிதானித்து பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் குருட்டாட்டம் பிடித்திருக்கிறது. अपने आप को जांच पड़ताल न करते हुए आंखों से अंधे हो गए हैं। இவர்கள் பின்மாற்றக்காரர்கள். ऐसे लोग पीछे हटे हुए लोग हैं। இவர்களுடைய முகங்கள் இருட்டடைந்து போயிருக்கிறது. ऐसे लोगों का चेहरा अंधियारा हो जाता है। இவர்களுடைய முக கலை அவர்களை விட்டு போய்விட்டது. ऐसे लोगों के चेहरे का रौनक हट जाता है। முகம் செத்து போயிருக்கு. चेहरा मरा हुआ के समान होता है। இந்த அனுபவம் தான் அந்த நேபுகாத்நேச்சாருக்குள்ள வந்தது. यही अनुभव नबूकदनेस्सर के अंदर था। நம்முடைய முகக்கலை அவனை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. उसके चेहरे का रौनक उससे दूर हो ஆனா गया। எப்பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினாரோ, लेकिन जब उसने अपनी आंख के स्वर्ग की ओर उठाकर परमेश्वर को स्तुति किया, அப்பொழுது அவனுடைய முகக்கலை திரும்பவும் அவனுக்குள்ள வந்தது. तब उसका चेहरे का रौनक फिर से लौट அவனுடைய आया। முகக்கலை திரும்பவும் வந்தது. उसका चेहरे का रौनक फिर से लौट आया। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, அவனை விட்டு போன மந்திரிகள் எல்லாம் அவனை தேடி வந்தார்கள். जो कोई मंत्रियां उसे छोड़कर दूर चले गए थे, वो सब उसे ढूंढ कर आए। அவனை விட்டு போன மந்திரிகள் எல்லாம் அவனை தேடி வருகிறார்கள். जो कोई उसे छोड़ कर गए थे, सारी मंत्रियां ढूंढ कर आए। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இருப்பாரானால், यदि हमारे जीवन में मसीह हो, அந்த 4வது அதிகாரத்துல उसी 4 अध्याय में 36வது வசனம் வாசிங்க. 36 वचन पढ़िए। என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, मेरी बुद्धि फिर ज्यों का त्यों हो गई, என் முகக்கலை எனக்கு திரும்பி வந்தது. मेरी राज्य का महिमा लौट आया। அப்பொழுது என் மந்திரிகள் என்னை தேடி வந்தார்கள். तब मेरे मंत्री और प्रधान लोग मुझसे भेंट करने के लिए आए। மந்திரிகள் என்னை தேடி வந்தார்கள். मंत्री लोग मुझसे भेंट करने के लिए आए। என்றைக்கு மாட்டை போல புல்லை திங்க தள்ளப்பட்டாரோ, जिस दिन बैल के समान घास चराने के लिए डकला गया, அன்றைக்கே அவருடைய முகக்கலை அவரை விட்டு போயிற்று. उसी दिन उसके चेहरे का रौनक उससे दूर हो गया। அவருடைய ராஜ்யபாரம் அவரை விட்டு போயிற்று. उसका राज्य उसके हाथ से निकाल दिया गया। அவருடைய புத்தி அவரை விட்டு போயிற்று. उसका बुद्धि उसके पास से निकाल दिया இப்பொழுது गया। தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். लेकिन अभी उसने अपनी आंखें ऊपर की ओर उठाई, பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். स्वर्गीय परमेश्वर को स्तुति प्रशंसा किया। அவருடைய புத்தி அவனுக்குள்ள திரும்பி வந்தது. उसकी समझ उसके अंदर आई, அவருடைய முகக்கலை அவனுக்குள்ள திரும்பி வந்தது. उसकी चेहरे का रौनक फिर से लौट आया। எப்பொழுது அவன் புத்தியில தெளிவு வந்ததோ, जब उसकी बुद्धि फिर ज्यों का त्यों हो गया, எப்பொழுது அவனுடைய முகத்துல ஒரு தேவ பிரசன்னம் வந்ததோ, जिस दिन उसके चेहरे में परमेश्वर की उपस्थिति चमकने लगा, அப்பொழுது அவனுடைய மந்திரிகள் அவரை தேடி வருகிறார்கள். तब उसके मंत्री उसे ढूंढ कर आए। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். एक बात जान
लीजिए, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை ஆளுகை செய்யுமேயானால் यदि पवित्र आत्मा जी की सामत हमें घेर ले, தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கு. परमेश्वर का उपस्थिति हमारे संग रहेगा, நம்முடைய ஆகார வித்தியாசமா இருக்கு. हमारा भोजन अलग हो जाता है, நம்முடைய நடை உடை பாவனைகள் விஷய வித்தியாசமா हमारा இருக்கு. चाल चलन रहने का ढंग अलग हो जाता है, நம்முடைய புத்தி வித்தியாசமா இருக்கு. हमारा बुद्धि अलग होता है, நம்முடைய முகத்தில் காணப்படுகிற கலை வித்தியாசமா हमारे இருக்கு. चेहरा की रौनक अलग होता है। ஆனால் எவர்கள் மனுஷனுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுகிறார்களோ जो कोई मनुष्य की आत्मा से गहरे हुए रहते हैं, அவருடைய ஆகாரம் மாட்டை போல மாறி போடுகிறது. उनका भोजन बैलों के समान बन जाता है, அவருடைய புத்தி அவர்களை விட்டு விலகி போகிறது. उनकी बुद्धि उनसे निकाल दिया जाता है, புத்தி கெட்டவர்களை போல நடக்கிறார்கள். निर्बुद्धि के समान हो जाते हैं, அவருடைய ஆகாரம் மாறி போகிறது. उनका भोजन बदल जाता है, அவருடைய முகக்கலை மாறி उनका போகிறது. चेहरे का रौनक बदल जाता है, அவருடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளும் மாறி போகிறது. जीवन की सारी परिस्थिति बदल जाती है। இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை நாம் காணப்படுவோமேயானால் आज के दिन यदा कदाचित हमारी जीवन की परिस्थिति भी वैसा ही हो। இந்த நேபுகாத்நேச்சார் எப்படி தன் கண்களை பரத்துக்கு நேராக ஏறெடுத்து नेबुकदनेस्सर राजा ने जिस तरह अपनी आंखें स्वर्ग की ओर उठाई, பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினாரோ स्वर्ग के परमेश्वर को स्तुति और प्रशंसा किया, அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் கண்களை நேராக ஏறெடுத்து उसी तरह परमेश्वर के लोग अपनी आंखें स्वर्ग की ओर उठाए। தேவனை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களேயானால் परमेश्वर को स्तुति प्रशंसा करोगे, புத்தி உங்களுக்குள்ள வருது. आपके अंदर बुद्धि जो का त्यों கர்த்தர் फिर से அருகிற आएगा। புத்தி வருது. परमेश्वर के द्वारा दिया जाने वाला बुद्धि होगी। இன்னைக்கு அறிவில்லா ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரப்பட்டு கொண்டு आज के இருக்கிறார்கள். दिन कई लोग निर्बुद्धि होने के कारण नष्ट हो रहे हैं, கர்த்தருடைய ஜனங்கள் தான். वह परमेश्वर के ही लोग हैं, கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகி கொண்டு இருக்கிறார்கள். मेरे ही लोग ना समझ के कारण नष्ट हो रहे हैं, அவருடைய அறிவு அவர்களை விட்டு போய் விட்டது. उसका बुद्धि उससे दूर हो गया, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை ஆளுகை செய்கிறது மனுஷ வல்லமை. उन पर प्रभुता करता है मनुष्य की आत्मा। அதாவது நான் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தி, इसलिए मैं कहने वाली एक समझ, புத்தி இன்னைக்கு திரும்பி வருது. बुद्धि फिर से त्यों हो गया। அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், इसलिए प्रेरित पौलुस ने कहा, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட மரித்தீர்களேயானால் यदि तुम मसीह में मरे हुए हो, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நோக்கி பாருங்கள். मसीह जो पिता के दाहिने और विराजमान है, उस उन्नति मार्ग की ओर देखिए, கீழானவைகள் அல்ல, नीचे की ओर नहीं, மேலானவைகளை நாடுங்கள். बल्कि ऊपर की बातों की ओर देखिए। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया। हालेलुया। இந்த பார்வையில ஒரு வித்தியாசம் வேணும். हमारी नजर में एक परिवर्तन, எல்லாம் கீழேயே பார்த்துட்டு இருக்காங்க. हमेशा नीचे की तरफ ही देखते रहते हैं, பூமிக்குரியவைகளையே தேடுகிறார்கள். पृथ्वी की बातों को ही ढूंढते रहते हैं, உலகத்தின் காரியங்களையே தேடுகிறார்கள். दुनिया की बातों को ही खोजते रहते हैं, பண ஆசைக்கு இடம் கொடுத்தே வாழுகிறார்கள். हमेशा धनलोभी बनकर जीते रहते हैं। பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. धनलोभी सभी बुराई का जड़ है। இருக்கிறது போதும் என்று எவர்கள் திருப்தியாய் வாழுகிறார்களோ जो है उसी में जो कोई संतुष्ट है, அவர்களுக்குள்ள தேவ பக்தி உண்டாகிறது. उनके अंदर ईश्वर का भक्त होता है। தேவனுடைய பிள்ளைகள் சத்துரு கொஞ்சம் கொஞ்சமா பண ஆசை உள்ள கொண்டு வருவான். परमेश्वर के लोगों, शैतान हमारे अंदर थोड़ा थोड़ा सा धन लोभ ला कर देता இயேசுவிடத்துல है। பிசாசு போனா, यीशु के पास भी शैतान गया, இயேசுவிடத்துல பிசாசு போய், यीशु के पास शैतान जाकर, நீர் என்னை தாழ விழுந்து வணங்கிக் கொள்ளு, तुम मुझ मेरे पाँव में गिरकर मुझे प्रणाम कर, அப்பொழுது நீர் பார்க்கிற இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு சொந்தமாய் தருவேன். तब जो भी तुम देख रहे हो ये सब मैं तुमको मुफ्त में दूंगा। இப்படி சத்துருவானவன் ஐடியா கொடுக்கிறான். ऐसा शैतान यीशु से कहने लगा। இது சாத்தானின் ஆலோசனை என்பதை அறியாமல் ये शैतान का सलाह है, इसे न समझते हुए ஜனங்கள் பண ஆசைக்கு இடம் கொடுத்து கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். लोग रुपये की लालच होकर शैतान के पीछे भाग रहे हैं। மனுஷனுடைய ஆலோசனைப்படி நடத்தப்படுகிறவர்கள் जो कोई मनुष्य की आत्मा के अनुसार चलाए जाते हैं, அவர்களுக்கு ஆரம்பத்திலே பணம் வந்தது போல தெரிந்தாலும் भले उनको आरंभ काल में लगे कि पैसा आ रहा है, நாட்கள் கடந்து போகும்போது लेकिन दिन बीतते बीतते சரீரத்தில் வியாதி உண்டாகிறது, शरीर में बीमारी होती है, சரீரத்தில் பலவீனம் உண்டாகிறது, शरीर में निर्बलता होती है। தேவனுடைய பிள்ளைகள் வருமானம் 24-25% என்றால் कमाई 25% हो, செலவு 50% மாறி போகிறது. खर्चा 50% हो जाता है। ஆனபடினாலே உங்களில் ஒருவரும் பண ஆசைக்கு இடம் கொடுக்காதீர்கள். इस कारण से कोई भी लोग धन लोभी न बने, பண ஆசை இல்லாதவர்களாய் बिना कोई धन लोभ के இருக்கிறது போதும் என்று திருப்திப்பட்ட நிலைமையில்
வாழ்வீர்களேயானால் जो है उसी को संतुष्ट मन के साथ रहोगे, தேவ பக்திக்குரியவர்களாய் நீங்கள் வாழ முடியும். आप लोग ईश्वर के भक्त बन जाओगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். आज के दिन अपने आप को जांच कर देखिए, நம்மை ஆளுகை செய்வது பரிசுத்த ஆவியுடைய வல்லமையா, क्या हमें प्रभुता करता है पवित्र आत्मा? நம்மை ஆளுகை செய்வது பிசாசுடைய வல்லமையா, மனுஷனுடைய வல்லமையா? क्या हम पर प्रभुता करता है मनुष्य की आत्मा या शैतान की आत्मा? பிசாசின் வல்லமை அந்த லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷனை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. शैतान की आत्मा उस शैतान अशुद्ध आत्मा धरा हुआ व्यक्ति के अंदर था। அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் वो लेगियोन अशुद्ध आत्मा से धरा हुआ व्यक्ति, வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் वो बिना वस्त्र के கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தார். पत्थरों से अपने आप को घायल कर रहा था। அவன் குடியிருந்தது கல்லற பூமியில போய் குடியிருந்தான். वो कब्रस्तान में उसका निवास स्थान था। இன்னைக்கு அநேகரு आज कई लोग அந்த லேகியோன் பிசாசு தான் தாக்கிட்டு இருக்கு. वो लेयोन अशुद्ध आत्मा ही सभी लोगों को मुकाबला कर रहा है। அந்த லேகியோன் பிசாசுடைய வல்லமை वो लेगियोन शैतान की आत्मा அப்படிப்பட்டவளை ஆளுகை செய்கிறபடினால் தான் कई लोगों को मुकाबला कर रहा है, इसलिए கோபம் வந்துட்டா गुस्सा आते ही தங்களை தாங்களே குத்துறாங்க, अपने आप को मारते हैं, தங்களை தாங்களே நெஞ்சில போட்டு குத்துறாங்க, अपने आप के छाती में पीटते हैं, தாங்க போய் செவுர்ல போய் முட்டுறாங்க, जाके दीवार पर सिर फटकाते हैं। சில நேரம் அந்த பிசாசு அவங்க கையை கீறி அந்த ரத்தத்தை கண்டாதான் அடங்கும். कई बार होता है कि शैतान जो है खून देखने पर भी रुकता है। இது அந்த லேகியோன் பிசாசு அவளை ஆளுகை செய்கிறது. ये लेगियोन शैतान की आत्मा है। அது வஸ்திரம் போடாது, वो கभी वस्त्र नहीं पहनता है, அது Dress ஒழுங்கா போடாது. वो वस्त्र सही ढंग से नहीं पहनेगा। Dress வஸ்திரம் போடுவது சரீரத்தை மறைக்க, वस्त्र पहनते हैं शरीर को ढकने के लिए। சரீரத்தை காட்டிட்டு அலையறதெல்லாம் லேகியோன் பிசாசு பிடித்தது. शरीर को दिखाकर जो कोई घूमते हैं सब लेगियोन शैतान की आत्मा है। ஆனா இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். आज के दिन अपने आप को जांच कर देखेंगे। மனுஷனுடைய வல்லமையினால் ஆளுகை செய்யப்பட்ட நேபுகாத் நேச்சார் मनुष्य की आत्मा से घेरा हुआ नबूकदनेस्सर राजा தன் ராஜ்யபாரத்தை இழந்து போனார். अपनी राज्य उसके हाथ से निकाल दिया गया। மாட்டை போல புல்லை மேய ஆரம்பித்தார். वो बैल के समान घास चरने लगा। அவனுடைய தலைமயிர் எல்லாம் கழுகின்ற இறகுகள் போல நிமிர்ந்து நின்றது. उसके बाल उकाब की पक्षियों के परों सा सीधा खड़ा हो गया। அவனுடைய விரல்கள் கை விரல்கள் எல்லாம் பட்சிகளின் நகத்தை போல வளைந்து காணப்பட்டது. उसके साथ नखून चिड़ियों के पंचों के समान हो गए। ஆனா இன்றைக்கு பரலோகத்தின் தேவனுக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான். लेकिन जिस दिन उसने अपने आंखें स्वर्ग की ओर उठाकर परमेश्वर को स्तुति प्रशंसा किया, அன்றைக்கு அவனுக்குள்ள புத்தி திரும்பி வந்தது. उस दिन उसकी बुद्धि ज्यों का त्यों फिर आया। அன்றைக்கு அவனுக்குள்ள இருக்கும் முகக்கலை திரும்பி उस வந்தது. दिन उसका रौनक जो फिर से लौट आया, அவனுடைய வாழ்க்கை திரும்பவும் उसका ஆசீர்வதிக்கப்படுகிறது. जीवन फिर से आशीर्वाद நம்ம पाया। எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में நம்ம आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய முகத்தின் சாயலை அழிந்து கொண்டு இருக்கிறதா? क्या आज के दिन हमारा चेहरे का स्वरूप बदल रहा है? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து நடத்துவார். क्या पवित्र आत्मा जी हमें घेर कर चला रहा है? ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे, எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे। ஹalleluya, ஆமென், ஹalleluya. ஹalleluya, பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். पवित्र आत्मा जी की सामत अमर्रे को घेर लेने दो। மனுஷனுடைய ஆவி வல்லமை எவர்களை ஆளுகை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வேண்டும். किन किन को मनुष्य की आत्मा घेर रखा है, ऐसे पहचानने की आत्मा हमारे भी अंदर हो। கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருப்பாரேயானால், यदि मसीह की आत्मा हमारे अंदर हो, பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நம்மை ஆளுகை செய்யுமேயானால், यदि पवित्र आत्मा की सामत हमें घेर रखा हो, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்கு ஞானம் தருவார். परमेश्वर तुमको ज्ञान देगा। கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமாய் இருக்கிறார். मसीह ही हमारे लिए ज्ञान, धर्म और छुटकारा है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் ஞானம் உண்டாகிறது. मसीह का भय मानने से हमें बुद्धि मिलता இந்த है। ஞானம் நமக்கு கர்த்தர் தருவார். ये बुद्धि परमेश्वर हमको देगा। எவர்களை மனுஷனுடைய வல்லமை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை அறிய நமக்கு புத்தி தருவார். जिनको किन किन को मनुष्य की आत्मा घेर रखा है, इसका समझ हमारे अंदर देगा। தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் இந்த வெத்தலையும் பாக்கும் புகையிலையும் சிகரெட்டும் குடித்துக் கொண்டு தங்களை போதையேற்றி கொண்டு இருக்கிறார்களோ, जो कोई ये पान सुपारी और बीड़ी सिगरेट फूंकने से अपने आप अंदर
अंदर नशा बढ़ा रहे हैं, இவர்களை மனுஷனுடைய வல்லமை மேற்கொண்டு இருக்கிறது. इन लोगों के अंदर मनुष्य की आत्मा घेर रखा है, இவர்களை மனுஷ வல்லமை இயக்கி கொண்டிருக்கிறது. इनको चलाता है मनुष्य की आत्मा। உங்களுடைய பிள்ளைகள் இந்த நிலைமை இருக்குமேயானால் மனம் திரும்புங்க. यदि ऐसी परिस्थिति आपकी हो तो मन फिराइए, அப்படி இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்க மக்களை விட்டு நீங்கள் விலகி பிரிந்து நில்லுங்க. वैसा हो तो जो कोई आपके साथीदार वैसा है तो उनसे अलग हो जाइए। எவர்களுடைய முடி கழுகளின் இறகு போல நிமிர்ந்து நிற்கிறதோ, जिनका बाल उकाब के पक्षियों के समान सीधा खड़ा है, அவர்கள் யாருக்கும் அடங்க மாட்டார்கள். वो किसी की बात नहीं मानेंगे। உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறோமா? क्या हम परमेश्वर की बात मानते हैं? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிறோமா? क्या हम परमेश्वर का वचन को मानते हैं? தேவனுடைய ஆலோசனைக்கு क्या हम கீழ்ப்படிகிறோமா? परमेश्वर की सलाह मानते हैं? நாம் கீழ்ப்படிவோமானால் பாக்கியசாலிகள். यदि हम आज्ञा पालन करेंगे तो हम धन्य हैं। நாம் கீழ்ப்படிகிறவர்களா இருந்தால் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். यदि हम आज्ञा पालन करने वाले रहेंगे तो परमेश्वर हमको आशीष करेगा। அப்படி கீழ்ப்படியாதவர்கள் वैसे आज्ञा पालन न करने वाले, எல்லாருக்கும் நிமிர்ந்து நிற்கிறார்கள். जो सबके लिए सीधा खड़े रहने वाले, அவர்கள் மனுஷ வல்லமையினால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டு वो இருக்கிறார்கள். मनुष्य की आत्मा से घेर रहे हुए लोग हैं। மனுஷனுடைய வல்லமை அவளை ஆண்டு கொண்டு இருக்கிறபடினால் मनुष्य का सामत उन्हें घेर रखा, इसलिए அவர்கள் யாருக்கும் தலை பணியாமல் நிமிர்ந்து वो நிற்கிறார்கள். किसी के सामने अपना सिर नहीं झुकाएंगे। இந்த நிர்பந்தமான நிலைமை எவருக்கு உண்டாக கூடாது. ऐसी बेहाल अवस्था किसी को न हो। இப்படிப்பட்ட நிலைமையோடு எவரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்களேயானால் ऐसी अवस्था में कोई भी जीता हो, தேவனுடைய பிள்ளை உன் ஐக்கியம் அப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்க கூடாது. तुम्हारा संगति वैसे लोगों के साथ न रहे। உன் ஐக்கியம் அவர்களோடு கூட இருக்குமேயானால் यदि तुम्हारा संगति वैसे लोगों के साथ रहे, அந்த ஐக்கியம் உன்னை கெடுத்து போடு. तुम्हारा वो संगति तुमको बिगाड़ देगा। அந்த ஐக்கியம் உன்னை கெடுத்து போடு. तुम्हारा वो संगति तुमको बिगाड़ देगा। தேவனுடைய பிள்ளை அந்த ஐக்கியத்தை விட்டு நீங்கள் பிரிந்து வாழுங்க. उस संगति से अलग हो जाओ। கரங்கள் ஏழைகளுக்கு இறங்காதபடிக்கு படக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. आपकी उंगलियां गरीबों के लिए मुड़ गया है। தேவனுடைய காரியத்திலே கை நீட்ட மனம் இல்ல. परमेश्वर के कामों के लिए अपने हाथों को नहीं बढ़ाते हो। ஏழைகளுக்கு கொடுக்க மனம் இல்ல. गरीबों को देने की इच्छा नहीं होती ஆனால் है, தங்களுக்கு திரளாய் சேர்த்து வைக்கிறார்கள். लेकिन अपने लिए बहुत जमा करके रखते இது हैं। மனுஷனுடைய வல்லமையினால் நடத்தப்படுகிறவர்கள். ये लोग मनुष्य की सामत से चलाए जाते हैं। பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி पवित्र இருப்பாரையானால், आत्मा जी यदि आपको भरा हो, ஆவியானுடைய வல்லமை உங்களை நடத்துமையானால், यदि पवित्र आत्मा की सामत आपको भर दिया हो, தேவனுடைய பிள்ளை உன்னை கர்த்தர் நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுவார். परमेश्वर तुमको भलाई करने वाला बना உன் देगा। கைகள் மற்றவர்களுக்கு விரிந்து காணப்படு. तुम्हारी हाथें दूसरों के लिए खुल जाएंगे। குணசாலியான ஸ்திரீ தன் கரங்களை மற்றவர்களுக்கு தாராளமாய் திறக்கிறாள். आदर्श स्त्री अपने हाथों को दूसरे के लिए खोलती है। கர்த்தருக்கு பயப்படுகிற ஏழைகளுக்கு தங்கள் கரங்களை தாராளமாய் விரிக்கிறார்கள். परमेश्वर का भय मानने वाले गरीबों के लिए अपने हाथों को खोलते हैं। பிசினித்தனம் பண்ணுகிறவர்கள், कंजूस करने वाले, கஞ்சத்தனம் பண்ணுகிறவர்கள், जो कंजूसी करते हैं, தங்களுக்காக ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறவர்கள், अपने लिए धन दौलत जमा करने वाले, இவர்களை ஆளுகை செய்வது மனுஷ வல்லமை. ऐसे लोगों को राज्य कर रहा है मनुष्य की आत्मा। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களுடைய ஐக்கியத்தை விட்டு விலகுங்க. ऐसे लोगों की संगति से दूर हो அது जाओ। உங்களை காத்துக்கொள்ளு. यही आप लोग अपने आप को रक्षा करोगे, அது உங்களை காத்துக்கொள்ளு. वही आपको रक्षा करेगी। உங்கள் வாழ்க்கை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்க आपका வேண்டும். जीवन पवित्र आत्मा की सामत से भर दिया जाए। எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே सब தாழ்த்துவே. कोई परमेश्वर के सामने अपने आप को नम्र करेंगे। இன்றைக்கு கர்த்தருக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து आज பாருங்க. के दिन अपनी आंखें स्वर्ग की ओर उठाइए। ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை மனுஷனுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தி கொண்டிருக்குமையானால், यदि आज के दिन तक आपका जीवन मनुष्य की आत्मा से गहरा हो, இன்றைக்கு கர்த்தருக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுங்க. आज के दिन अपनी आंखें परमेश्वर की ओर उठाइए। பரலோகத்து தேவனை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. स्वर्गीय परमेश्वर को स्तुति कीजिए। இதுவரையிலும் மதிகெட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். अभी तक भले ही आप निर्बुद्धि जीवन बिताया हो, இதுவரைக்கும் புத்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். अभी तक भले ही निर्बुद्धि के समान जिया हो, தனக்கு புத்தி இல்லாவிட்டாலே भले खुद को बुद्धि न हो, மற்றவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய முன்னாமற்றவர்களாக இருக்கலாம். दूसरों की सम्मति न मानने वाले हो। காரணம் என்ன? அவருடைய புத்தி அவளை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. इसका कारण ये है कि उनकी बुद्धि उनसे निकाल दिया गया அவளுக்கு है। சுய புத்தியும் இல்ல, சொந்த புத்தியும் இல்ல. उनका न स्वयं बुद्धि है न दूसरों की बुद्धि है। அவருடைய புத்தி அவளை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. उनका बुद्धि उनसे निकाल दिया गया है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு ஞானமாய் இருக்கிறார். परमेश्वरी हमारे लिए ज्ञान है। கர்த்தருக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுங்க. परमेश्वर की ओर अपनी आंखों को उठाइए। ஒருவேளை உங்கள் புத்தி உங்களை விட்டு விலகி போயிருக்குமே
இருக்குமேயானாலே यदा कदाचित आपकी बुद्धि आपसे हटा दिया हो, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் புத்தியை திரும்பி வர பண்ணுவார். आज के दिन आपकी बुद्धि जो का त्यों फिर आएगा. உங்கள் புத்தியில் இருந்த மந்தத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். आपकी बुद्धि के अंदर जो मंदता है वह सब दूर हो जाएगी. தேவ ஞானம் கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்பி தருவார். परमेश्वर अपनी ज्ञान स्वर्ग से उतार देगा. இதுவரையில் உங்கள் முகக்கலை மங்கி போய் இருக்குமேயானால், यदि अभी तक आपका चेहरे का रौनक उड़ गया हो, இதுவரையில் உங்கள் முகம் வறண்டு போய் இருக்குமேயானால், अभी तक आपका चेहरा का रौनक सूख गया हो, உங்கள் முகம் செத்து போய் இருக்குமேயானால், आपका चेहरा मरा हुआ के समान हो, இன்றைக்கு கர்த்தருக்கு நேராக உங்கள் கண்களை परमेश्वर की ஏறெடுங்கள். ओर अपनी आंखें उठाइए. கர்த்தர் உங்கள் முகக்கலை உங்களுக்கு திரும்பி வர अपने चेहरे की பண்ணுவார். रौनक को लौटा देगा. கர்த்தர் உங்கள் முகக்கலை திரும்பி வர अपने பண்ணுவார். चेहरे की रौनक को लौटा देगा. கர்த்தர் விட்டு வழி விலகி போகிறவர்கள், परमेश्वर से भटक जाने वाले, கர்த்தருடைய வகை விட்டு வழி விலகி போகிறவர்கள், परमेश्वर के मार्गों से भटक जाने वाले, மனுஷனுடைய வல்லமையினால் நடத்தப்படுகிறவர்கள், मनुष्य की सामर्थ से चलाए जाने वाले, பின்மாற்றத்துக்குள்ளே போகிறவர்கள், पीछे हटे हुए लोग, இவருடைய முகங்கள் வறண்டு போய் இருக்கிறது. इनका चेहरा सूखा और मुरझाया இவருடைய है. முகங்கள் செத்து போய் இருக்கிறது. इनका चेहरा मरा हुआ के समान है, முகம் இருண்டு போய் இருக்கிறது. अंधेरा हो गया है. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இனங்கண்டு கொள்ளுங்கள். परमेश्वर के लोग ऐसे लोगों को पहचान लो. இவர்கள் மனுஷனுடைய வல்லமையினால் ஆட்கொண்டு பட்டிருக்கிறார்கள். ऐसे लोग मनुष्य की सामर्थ से गहरे हुए हैं. தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகுங்கள். ऐसे लोगों की संगति से अलग हो जाओ. நீங்கள் விலகுவீர்களானால் यदि आप अलग हो जाओगे, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களை நடத்து. पवित्र आत्मा जी की सामर्थ आपको चलाएगा. பரிசுத்த ஆவியானவரால் யார் நடத்தப்படுகிறார்களோ जो कोई पवित्र आत्मा जी की सामर्थ से चलाए जाते हैं, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். वे ही लोग परमेश्वर के बच्चे हैं. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ जो पवित्र आत्मा की सामर्थ से चलाए जाते हैं, அவர்கள் தேவனுடைய புத்திரராய் वे இருக்கிறார்கள். ही लोग परमेश्वर के पुत्र बनते हैं. இன்னைக்கு உங்களுக்குள்ள உணர்வு வரட்டு. आज के दिन आपके मन में अच्छा विवेक होने தேவ दो. ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா? पवित्र आत्मा की सामर्थ से चलाए जाते हो, உங்கள் சொந்த மாமிசமும் மனசும் உங்களை நடத்துகிறதா? या आपका शरीर या आपका बुद्धि आपको चला रहा है? சொந்த மனசும் மாம்சமும் விரும்பினபடி நடக்கிறீர்களா? क्या अपनी मनमानी के अनुसार चल रहे हो, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா? या पवित्र आत्मा जी आपको चला रहा ஒரு है? விசை கர்த்தருடைய சமூகத்திலே மை தாழ்த்துவேன். एक बार अपने आप को जांच कर கண்களை देखिए. கர்த்தருக்கு நேராக ஏறெடுங்கள். अपनी आंखें स्वर्ग की ओर उठाइए. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். परमेश्वर के बच्चों, आप परमेश्वर की ओर देखिए. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். परमेश्वर को स्तुति प्रशंसा வாயை कीजिए. திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் अपना பண்ணுங்கள். मुंह खोल कर स्तुति प्रशंसा कीजिए. கர்த்தர் உங்களுக்கு நல்ல புத்தியை தருவார். परमेश्वर आपको अच्छा बुद्धि देगा. உங்கள் முகத்தை பிரகாசமடைய பண்ணுவார். आपके चेहरे को चमका देगा. உங்களை விட்டு தூரமாய் போன மந்திரிகள் ராஜாவை தேடி போனார்கள். आपसे जो दूर हो गए वो मंत्री प्रधान लोग भी आपको ढूंढ कर आएंगे. மந்திரிகள் ராஜாவை விட்டு தூரம் போனவர்கள் இப்பொழுது திரும்பி வருகிறார்கள். जो मंत्री प्रधान राजा से दूर हो गए थे वो अभी ढूंढ कर आए. अनेक சொல்லுவார்கள், आज कई लोग कहते हैं எனக்கு அவங்கலாம் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க, मुझे ये वो सब दोस्त थे, இன்னைக்கு இவங்கலாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, आज के दिन ये लोग सब मुझसे दूर हो गए, இவங்க எல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, ये लोग सब मुझसे दूर हो गए, நான் தனிமையா இருக்கிறேன். मैं अकेला हूँ. அநேகர் அப்படி சொல்றாங்க. आज कई लोग कहते हैं இவங்கலாம் அன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க, उस दिन ये सब मेरे दोस्त थे, இன்னைக்கு என்ன பார்த்தாலே விலகி போறாங்க. आज के दिन मुझे देखकर ही हट जाते हैं. காரணம் என்ன? कारण क्या புத்தி है? உள்ள விட்டு விலகி போயிடுச்சு. तुमसे बुद्धि दूर हो गया है. முகத்துல இருள் அடைஞ்சு போய் இருக்கு. तुम्हारा चेहरा अंधियारा हो गया முகத்துல है. கலம் மாறி போயிடுச்சு. तुम्हारे चेहरे का रौनक हट गया முகம் है. செத்து போய் இருக்கு. तुम्हारा चेहरा मरा हुआ के समान है. யாரு கூட வருவா? कौन तुम्हारे साथ आएगा? யார் ஐக்கிய வைப்பா? कौन तुम्हें मान लेगा? ஆண்டவருடைய பிள்ளைகள் விலகி போவார்கள். सब लोग तुमसे दूर हो जाएंगे. உணர்வடைந்து திரும்பினால் புத்தி திரும்ப வரும். यदि विवेकित होकर फिर से लौट आओगे तो बुद्धि मिलेगा. உணர்வடைந்து திரும்பினால் உன் முக கலை திரும்ப வரும். यदि विवेकित होकर फिर से लौट आओगे तो चेहरे का रौनक मिलेगा. உணர்வடைந்து திரும்பினால் உன்னை விட்டு விலகி போன நண்பர்கள் உன்னை தேடி வருவார்கள். विवेकित होकर फिर से लौट आओगे तो तुझे छोड़कर गए हुए दोस्त तुझे ढूंढ कर आएंगे. அதை தன் வேதத்தில் வாசிக்கிறேன். उसे ही पवित्र शास्त्र में ஒரு पढ़ते மனுஷனுடைய हैं. வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமேயானால் जब किसी व्यक्ति का मार्ग परमेश्वर को प्रिय हो, உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் உனக்கு சிநேகிதராய் மாறுவார்கள். उसके सारे शत्रु मित्र बन जाते हैं. இன்றைக்கு மனம் திரும்புவோம். आज के दिन मन फिराइए. கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போனீர்களா? क्या आप परमेश्वर के मार्ग से भटक गए हो? மனம் திரும்ப ஒப்பு கொடுப்பேன். मन फिराकर अपने आप को समर्पण வழி कीजिए. கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும். आपका मार्ग परमेश्वर का प्रिय हो. சத்துருக்கள் உங்களை தேடி வருவார்கள். शत्रु भी आपको ढूंढ कर உங்கள் आएंगे. சத்துருக்கள் உங்களை தேடி आपके வருவார்கள். शत्रु भी आपको ढूंढ कर आएंगे. ஹalleluya 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 glory மக
உமக்கு நன்றி. ஹalleluya धन्यवाद, धन्यवाद எல்லாரும் ஜெபிப்போம். सब प्रार्थना करेंगे, सब प्रार्थना करेंगे। ஆண்டவரே என் மனசு மாம்சம் என்னை ஆளுகை செய்ய கூடாது. मेरा मन और मेरा शरीर मुझ पर प्रभुता ना करे, என்னை ஆளுகை செய்ய கூடாது. मेरा शरीर मुझ पर प्रभुता ना करे। ஆண்டவரே என் புத்தி என்னை ஆளுகை செய்ய கூடாது. हे प्रभु मेरा समझ मुझे प्रभुता ना करे, என்னை ஆளுகை செய்வாராக. पवित्र आत्मा जी मुझे प्रभुता करे, என்னை ஆளுகை पवित्र आत्मा की सामर्थ मुझे प्रभुता करे। கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். मुझे आपके हाथ में समर्पण करता हूं, கரத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன். आपके हाथों में समर्पण करता புத்தி हूं। எனக்குள்ள திரும்பி வரட்டும். मुझ में फिर से लौट आए, எனக்குள்ள திரும்பி வரட்டும். मेरा समझ मेरे अंदर लौट आए, கலை எனக்குள்ள திரும்பி चेहरे का रौनक लौट என்னை आए। விட்டு விலகி போனவர்கள் என் தேடி என் பட்சத்துல வரட்டும் ஐயா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். glory உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. தேவ பிரசன்னம் இறங்கு, परमेश्वर का பிரசன்னம் இறங்கு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனுக்கு தந்த புத்தி உங்களுக்குள்ள திரும்பி வரும். परमेश्वर ने दिया हुआ बुद्धि आपके और लौट आएगा, கர்த்தர் தந்த ஞானம் உங்களுக்குள்ள திரும்பி परमेश्वर ने दिया हुआ ज्ञान आपके अंदर लौट आएगा, உங்கள் முக கலை உங்களுக்குள்ள திரும்பி வரும். आपका चेहरे का रौनक आपको लौट आएगा। உங்களை விட்டு தூரமாய் விலகி போன உங்கள் சத்துருக்கள் உங்களை தேடி जो வருவார்கள். कोई शत्रु आपसे दूर हो गए थे सब तुझे ढूंढ कर आएंगे। ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सब कोई செலுத்து. ताली बजाकर परमेश्वर को धन्यवाद बोलिए। glory உமக்கு நன்றி. हालेलुया ஓ தெய்வம் நல்லவே நல்லவே நல்லவே. ஆவியானவரே உமக்கு நன்றி. प्रभु भला है, 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 प्रभु भला है। ஓ மகிமை மகிமை மகிமை. हालेलुया हालेलुया हालेलुया। இயேசு ராஜா உமக்கு நன்றி. உமக்கு நேராய் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பிள்ளைகள், உம்மை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவருடைய புத்தி கர்த்தரை திரும்ப வர பண்ணுவீராக. அவருடைய முகக்கலையை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்களை விட்டு தூரமாய் விலகி போன சிநேகிதர்கள் அவர்களை தேடி வரும்படியாக கர்த்தர் கிரியை செய்வீராக. glory உமக்கு நன்றி. ஓ மகிமை மகிமை மகிமை. தேவ சாயல் திரும்பி வரட்டும். தேவ நல்ல தெய்வீக புத்தி திரும்ப வரட்டும். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ மகிமை 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 மகிமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஹalleluya धन्यवाद प्रभु जी, ஹalleluya आपको धन्यवाद। हम எல்லாரும் எழுந்து நிற்போம். हालेलुया। हम सब खड़े हो जाएंगे। परम पिता की हम स्तुति गाए, वो ही है जो बचाता हमें। परम पिता की हम स्तुति गाए, वो ही है जो बचाता हमें। सारे पापों को करता क्षमा, सारे रोगों को करता चंगा। परम पिता की हम स्तुति गाए, वो ही है जो बचाता हमें। परम पिता की हम स्तुति गाए, वो ही है जो बचाता हमें। धन्यवाद दे उसके आसनों में, आनंद से आए उसके चरणों में। धन्यवाद दे उसके आसनों में, आनंद से आए उसके चरणों में। संगीत गा के खुशी से मुक्ति चट्टान को हम जय ललकारे। परम पिता की हम स्तुति गाए, वो ही है जो बचाता हमें। परम पिता की हम स्तुति गाए, वो ही है जो बचाता हमें। वो ही हमारा है परम पिता, तरस खाता है सर्व सदा। वो ही हमारा है
அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के द्वारा बुलाए गए परमेश्वर के लोग பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நாம் நடத்தப்பட வேண்டும். पवित्र आत्मा जी की सामर्थ से हम चलाए जाना है. அதனால ஒரு மனுஷனுடைய வல்லமையா அது பிசாசின் வல்லமை நம்மை நடத்துகிறதா என்பதை இனங்கண்டு கொள்ள வேண்டும். क्या किसी मनुष्य की आत्मा या शैतान की आत्मा में चला रहा है, इसे पहचानना है. மனுஷனுடைய வல்லமை அல்லது பிசாசின் வல்லமை நடத்துமையானால் यदि मनुष्य का सामर्थ या किसी शैतान की सामर्थ में चलाता हो. लेकिन हम பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து அவரை ஸ்தோத்திரிக்கும் போது आज के दिन जब हम स्वर्गीय परमेश्वर को देखकर स्तुति करेंगे, விலகி போன புத்தியை கர்த்தர் திரும்ப தருவார். दूर हटाया गया हुआ बुद्धि फिर से हमारे अंदर आएगा. விலகி போன முகங்களை திரும்ப தருவார். दूर किया गया हुआ चेहरे का रौनक फिर से हमारे अंदर आएगी. விலகி போன நண்பர்களை மறுபடியும் கூட்டி சேர்ப்பார். दूर किया गया मित्र फिर से हमारे अंदर पास आएंगे. அப்படினால ஆவியானவருடைய வல்லமையினால் நடத்தப்பட इसलिए पवित्र आत्मा जी की सामर्थ से चलाए जाने के लिए பரிசுத்த ஆவியான் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய पवित्र आत्मा जी हर को घेर लेने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. மனசும் மாம்சமும் விரும்பினபடி மாம்சீக வல்லமையினால் ஆட்கொண்டு நடத்தப்படுகளுடைய நிலைமை என்ன என்று நாம் பார்த்தோம். अपनी मनमानी के अनुसार, अपनी शरीर की अभिलाषा के अनुसार, अपनी शरीर की सामर्थ्य के अनुसार चलाए जाने वालों का परिणाम क्या है, इसे हमने देखा. அப்படிப்பட்ட மக்களை நாம் பார்த்து அவளோடு ஐக்கியம் வைக்காமல் वैसे लोगों को देखकर पहचान कर उनके साथ हम कोई संबंध न रखते हुए எல்லாரோடு சமாதானமா இருக்கணும். सबके साथ शांति से समाधान से रहे. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். लेकिन हमारा संगति केवल हमारा पिता परमेश्वर के साथ रहे. நம்முடைய ஐக்கியத்தை அப்படிப்பட்ட மக்களோடு வைக்காமல் अपना सम्मेलन को हम वैसे लोगों के साथ न रखते हुए அவர்களை இனங்கண்டு விலகி उनको पहचान कर उनसे दूर हो जाने के लिए ஆவியானவருடைய வல்லமையினால் நடத்தப்பட पवित्र आत्मा जी की सामर्थ्य से हमें चलाए जाने के நம்மை लिए நாம் காத்துக்கொள்ள अपने आप को संभाल लेने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியா परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக परमेश्वर के नाम की महिमा के लिए, परमेश्वर की सेवकाई के लिए दिए हुए दान को परमेश्वर आशीष करने के लिए கர்த்தரையிலே ஆசீர்வதித்து பலமடங்காய் ஒவ்வொருவருக்கும் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उसे आशीर्वाद करके कई अधिक गुना पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद நல்ல धन्यवाद. ஆண்டவரை மெத்துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हमको धन्यवाद करते கிருபையாய் हैं. கர்த்தர் தந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலவேளைக்காய் மிக நன்றி परमेश्वर செலுத்துகிறோம். आपने दिया हुआ इस पुनरुत्थान के सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी. சமூகத்திலிருந்து தகப்பனை கூடி வந்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி. आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को आशीष कीजिए. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து हर एक कोई अपने जीवन को जांच कर देखें. ஆவியானவருடைய வல்லமையினால் ஆண்டு நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு கடந்து வர पवित्र आत्मा जी की सामर्थ के द्वारा चलाए जाने का एक आत्मा में आने के लिए அனுகிரகம் செய்வீராக. परमेश्वर आप हर एक को सहायता कीजिए. பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை அங்கீகரித்து आपके ஆசீர்வதியும். बच्चों ने दिए हुए दान को आशीष நீ कीजिए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. केवल आपका नाम महिमा हो जाए. எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता. आमीन. என் हे मेरे मन आत्मावे यहोवा को कतरे धन्य स्तोत्री. के जो कुछ मुझ में इसके पवित्र नाम को धन्य के. हे मेरे मन यहोवा को धन्य के उसके किए किसी उपकार को नहीं भूलना. आमीन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें.